அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் அழுகையின் பள்ளத்தாக்குகளை நீரூற்றாக்கிக் கொள்ளுதல் என்கிற வார்த்தையிலிருந்து வசனங்களை நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்குகளை உயிர்ப்பிக்க பெறுதல் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்குகளை உயிர்ப்பிக்க பெறுதல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை தேவன் தமது வல்லமையோடு சேர்த்து அனுப்பி நம்முடைய வாழ்வில் உலர்ந்த பாகங்களை இன்றைக்கு உயிர்ப்பி தருவாராக. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை வண்ணமாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம், அது ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப எலும்புகளாக கிடந்தன. அவைகள் உலர்ந்த எலும்புகளாக கிடந்தன. அப்பொழுது தேவன் அவரிடத்தில் சொன்னார், இந்த எலும்புகளை, இந்த உலர்ந்த எலும்பு கூட்டத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் என்ன? தேவன் தமது ஆவியை அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் அனுப்புவார், அப்பொழுது அவர்கள் உயிரடையும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ அந்த அடிப்படையிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் மேற்கோள் காட்டி உங்களுக்கு பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய சுக வாழ்வு உயிர்ப்பிக்க பெறுதல் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். சுக வாழ்வு இல்லாமல் உலர்ந்து போய் கிடக்கிறது. வியாதிகள், பலவீனங்கள், சரீர கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், இவைகளில் இருக்கிற நமக்கு சுகவாழ்வை ஆண்டவர் மறுபடி உயிர்ப்பித்து தருவாராக. அல்லேலூயா. ஏசாயா 58:11 சொல்லுகிறது. 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எலும்புகளில் நினம் என்று சொல்லுவது, இந்த போன் மேரோ, நம்முடைய எலும்புக்குள் இருக்கிற கொழுப்பு, அந்த நினம் அது நன்றாக இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு பயன்படுகிற வெள்ளை அணுக்களை அது உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த போன் மேரோ அது பலவீனப்படும் பொழுது அல்லது வறட்சி அடையும் பொழுது அதனுடைய செழிப்பு தன்மையை, அதனுடைய நல்ல வளமான தன்மையை அது இழக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுபடுகிறது, நோய்கள் வருகிறது. அப்போ மனுஷனுடைய சுகவாழ்வுக்கு கேடாக அது முடிகிறது. அந்த எலும்புகளுக்குள் நினம் இருக்க வேண்டிய இடத்திலே ஒருவித உலர்ந்து போன அனுபவம், வறண்டு போகின்ற அனுபவம் உண்டாகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதை பார்க்கிறோம். நம்மில் பலருக்கும் கூட அந்த பாதிப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே வாசித்த 11ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே அவர் படைத்த பொழுது அல்லது நம்மை பிறப்பித்த பொழுது நினமுள்ளது தான் இருந்துச்சு. வாழ்க்கை பாதையிலே என்னமோ ஏதோ அது இப்ப நினம் இல்லாததா இருக்கு, திரும்ப அதன் நினம் உள்ளதாய் மாற்றுவாராம். அல்லேலூயா.
உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் முதலாவது நமக்கு சுகத்தை இழக்க பண்ணி இருக்கிற அந்த உலர்ந்த தன்மைகளை மாற்றி சுகத்தை தருவார். அல்லேலூயா. நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய தேவன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நமக்கு திருவாக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தந்த வாக்குத்தத்தங்களில் ஒரு மிக முக்கியமான வாக்குத்தத்தம் அதுவாக இருக்கிறது. எகிப்தியருக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு சுகத்தை தருகிற பரிகாரியாக இருக்கிறார் என்பது மிக தெளிவா இருக்கிறது. ஆங்கிலத்திலே I am the physician that healeth thee, I am your doctor என்ற வார்த்தை இருக்கிறது. அப்போ தமிழ்ல பரிகாரி என்று சொல்லும் பொழுது அது ஒரு வைத்தியன், ஒரு மருத்துவர், ஒரு டாக்டரை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வைத்தியராக இருக்கிறார் என்பது அந்த வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் பல்வேறு வசனங்கள் நம்முடைய சரீரத்துக்கு தேவன் சுகம் தருகிறார் என்று சொல்லுகிற காரியத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. குறிப்பாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய சரீரத்தை நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் எல்லாரும் பெறுவதற்காக தம்முடைய சரீரத்தையே ஈந்தளித்தார். அப்பொழுது பாவ மன்னிப்பாகிய மீட்பை மட்டும் அல்ல, தெய்வீக சுகத்தையும் நமக்கு சம்பாதித்தார். அல்லேலூயா. அதனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சிலுவையிலே அவர் பட்ட காயங்களினால் உண்டான தழும்புகளால் நாம் குணமானோம் என்று இறந்த காலத்திலே அல்லது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சிலுவையிலே அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சிலுவையிலே அவர் எப்படி பாவங்களுக்கு மன்னிப்பை, மீட்பை உண்டு பண்ணினாரோ அதே போலவே அதே சிலுவையில அவர் நம்முடைய நோய்களுக்கு சுகத்தையும் சம்பாதித்து விட்டார். அல்லேலூயா. நாம் அதை அவரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனங்கள் இன்னும் நம் சரீரத்திலே வியாதிகளுக்கு ஆண்டவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பலவேளை பலவீனங்கள் தாக்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இல்லாத வாக்குத்தத்தமே இல்லை. உன் வயது திரும்ப வாழ வயதுபடுத்துகின்றன, தைரியப்படுத்துகின்றன. எந்த வியாதிகள், எந்த பலவீனங்கள் தேவ பிள்ளைகளாகி நம்மை தாக்கினாலும் நாம் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட முடியும். அல்லேலூயா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இந்த தெய்வீக சுகத்தை பிள்ளைகளின் அப்பம் அப்படின்னு குறிப்பிட்டார். கானானிய ஸ்திரீயுடைய மகளுக்கு அந்த பிசாசுக்கு போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற அந்த சம்பவத்துல ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிள்ளைகளின் அப்பம். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளின் அப்பம் என்பது தெய்வீக சுகத்தை குறித்தது. அல்லேலூயா. சோ இத நமக்கு சிலுவையில சம்பாதித்தது மட்டுமல்ல, அனுதினமும் அப்பம்னா டெய்லி ஃபுட். நமக்கு சோறு டெய்லி ஃபுட் இருக்கிற மாதிரி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பம்தான், ரொட்டி, அதுதான் டெய்லி ஃபுட். அப்ப ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு அப்பம், பிள்ளைகளுக்கு டெய்லி 2 வேளை 3 வேளை ஆகாரம் கொடுக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு டெய்லியும் தெய்வீக சுகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதிகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது. ஏனென்றால் நம்முடைய சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துக்கு இன்னும் மீட்பு உண்டாகவில்லை. நம்முடைய ஆத்துமா இயேசுவின் ரத்தத்தால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஆவி, சுபாவங்கள், தன்மைகள் இப்பொழுது மீட்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனால் இந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் இயேசுவின் வருகைத்தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சோ ஆவியாத்மா சரீரம் அடங்கின மனிதர்களாகிய நமக்கு இந்த ரட்சிப்பு என்று சொல்லுவது 3 நிலைகளில் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை சொல்லுவோம்? நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆத்மாவில் இருந்த பாவங்களுக்காக இயேசுவிடத்தில் அந்த பாவங்களை அறிக்கை செய்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்ட பொழுது ஒரு இமை பொழுதிலே ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த பாவ அறிக்கையை கனம் பண்ணி ஆண்டவருடைய ஆத்மாவை என்ன செஞ்சிருக்கிறாரு, பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடிய காரியம். அதை நாம் பெற்றிருக்கிறோம், அதனால ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எதுல ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவியிலே. நம்முடைய தன்மைகள் அது கிறிஸ்துவின் சாயலாக மாறணும். மண்ணின் சாயல்ல இருக்கிறது. அப்ப அந்த சுபாவங்கள், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை போன்றவைகள் நமக்கு வருவதற்காக அதுல இருக்கிற அந்த பழைய மனுஷனிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். புதிய மனுஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொண்டோம். அந்த சுபாவங்கள், தன்மைகள் நம்மிடத்தில் வந்து அது நம்மை முற்றிலுமாய் மறுரூபப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த டெய்லி ப்ராசஸ்ல நாம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆவியை பொறுத்த மட்டும் நாம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அடுத்தது சரீர மீட்பை குறித்து ரோமர்ல சொல்லும் பொழுது சொல்லி இருக்கு, எல்லாரும் சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:20-21 சொல்லி இருக்கு, இயேசுவின் வருகையில் நம்முடைய மண்ணான சரீரம், அற்பமான சரீரம் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு, மகிமையடைந்த சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகும். அல்லேலூயா. அப்ப அன்னைக்குதான் இந்த சரீரத்துக்கு மீட்பு, ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, முடிவு வரையும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள். அப்ப இதெல்லாம் சேர்த்துதான் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஆத்மாவில ரட்சிக்கப்பட்டோம், பிரசன்ட் டென்ஸ்ல ஆவியில மீட்பு வந்து கொண்டே இருக்கிறது, மாற்றம், மறுரூபம் வந்து கொண்டே இருக்கிறது. இனி ஃபியூச்சர் டென்ஸ்ல இயேசுவின் வருகையிலே மரித்தோர் உயிர்த்தெழும்புவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ரெண்டு கூட்டத்தாரும் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. சோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம், அதுக்கு பிறகு இந்த சரீரத்துக்கு வியாதியே வராது. அப்புறம் இந்த சரீரத்துக்கு வயோதிபமே வராது. இந்த சரீரத்துக்கு மரணமே வராது. ஆனா இப்போ வரும். இப்போ வரும். மரணமே இல்லாத வாழ்க்கை இப்ப கிடையாது. எப்போ? இயேசுவின் வருகைக்கு பிறகு. அல்லேலூயா. இது குறித்து தவறான உபதேசங்கள் இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் கேட்டீங்களோ தெரியல. கேட்காம இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழியாமை உபதேசத்தை சொல்றாங்க. அழியாமை உபதேசம் நித்தியத்துக்குரியது. ஆமென். நித்தியத்தில் நாம் அதை என்ன செய்ய போறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். அதற்காகத்தான் இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் வசனங்களால் நாம் அந்த அனுபவத்தை வாஞ்சித்து முன் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் எல்லாருக்கும் சரீரத்துல என்ன வரும்? பல்வேறு பாதிப்புகள் வரும். அதுல எலிசா தீர்க்கதரிசியை நாம் அறிவோம். அவ்வளவு வல்லமையுள்ள மனுஷன். ஆனா அவரும் வியாதி படுக்கையில் இருந்து, வியாதியா இருந்து மரணம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய குரு எலியா மரணத்தை காணாம என்ன செய்யப்பட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை விட இவர்கிட்ட 2 மடங்கு வல்லமை வெளிப்பட்டது. இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவர். எலியா செய்ததை விட இரட்டிப்பான அற்புத அடையாளங்களை நடப்பித்தவர். ஆனா அவர் மரணத்தை காணாத ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தார். இவருக்கு மரணப்படுக்கையில வியாதியில இருந்து மரித்தார். வியாதியிலிருந்து மரித்த பிறகும் 1 வருஷம் கழிச்சும் பார்த்தா அவருக்கு எலும்புக்குள்ள தேவனுடைய வல்லமை இருந்தது. அல்லேலூயா. ஆகவே வியாதி என்பது இயற்கையினால வருகிறது, பிசாசினால வருகிறது. தேவன் தண்டனையாக சிலவேளை நமக்கு தருகிறார், நம்மை தண்டித்து திருத்துவதற்காக. சிலவேளை நம்மை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக எலிசாவை போலவும் கர்த்தர் தருகிறார். அவருடைய நோக்கங்கள் பலதாக இருக்கின்றது. அவைகளை நாம் நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் பாதத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து சரிப்படுத்தி, அப்புறம் குறைகளை அறிக்கை செய்த பிறகு அது மாறலன்னு சொன்னா யோபு போல சோதனையா இருக்கலாம், ஆண்டவர் ஏதோ காரியத்துக்காக வச்சிருக்கலாம். அதை நாம் புரிந்து கொண்டு தாழ்மையுடன் ஒப்பு கொடுத்து கர்த்தர் வழியில் நேற்று சொன்னது மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்ய வேண்டும்? உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் வியாதிகளுக்கு சுகம் என்பதை பைபிள்ல ஒரு மாறாத சத்தியமாக நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாயினாலே நாம் கேட்டு ஜெபித்து ஆண்டவரிடத்திலே இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 58ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த 11ஆம் வசனத்திலே உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று எழுதப்படுவதற்கு முன்னதாக அந்த 6ஆம் வசனத்திலிருந்து
சொல்லும் பொழுது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசித்தோருக்கும் ஏழை எளியோருக்கும் நம்முடைய நன்மைகளை பகிர்ந்தளிக்கின்ற ஒரு உபவாசம் இருக்கணும். அதாவது நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் 58ஆம் அதிகாரத்திலே. அந்த உபவாசிக்கிறவர்களுக்கு தான் உன் சுகவாழ்வு சீக்கிரமா தொழிற்கோன்னு சொன்னார். அந்த உபவாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், உன்னுடைய எலும்புகளை கர்த்தர் நீளம் உள்ளதாக்குவார். ஆனா உபவாசம் சொல்றது வெறும் நம்ம ஃபுட்டை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற உபவாசம் மட்டும் போதாது. அந்த உபவாச நாளிலே நம்முடைய அக்கிரமத்தின் கட்டுகளை என்ன செய்யணுமா? அவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ உபவாசம் இருக்கும் போது கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணி பாடல்கள் பாடி தேவனை துதித்து அப்படியே தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துவார், குறைகளை உணர்த்துவார். அந்த குறைகள் நம்மிடத்தில் இருக்கிற அக்கிரமங்கள்னா ஒழுங்கீனங்கள், ஆண்டவர் வைத்த கரமம், ஒழுங்குக்கு மீறி எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில வந்து விட்டது, அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்ப உணர்த்தும் பொழுது அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதை அறிக்கை பண்ணி அதுல திருந்தும் பொழுது அந்த உபவாசத்தில் அக்கிரமத்தின் கட்டுகள் என்ன செய்யப்பட்டன? அவிழ்க்கப்பட்டன. அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு கூட இன்னொன்னு சேர்த்து சொல்றாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல பரிசேயர்கள் போன்ற எல்லாருமே ஃபாஸ்டிங் இருப்பாங்க, கடமைக்கா ஃபாஸ்டிங் இருப்பாங்க, விளம்பரத்துக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இயேசுடைய போதனையில மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம், விளம்பரத்துக்காக தான தர்மம் செய்யறது, விளம்பரத்துக்காக ஜெபம் பண்றது, விளம்பரத்துக்காக உபவாசம் பண்றது. இது அந்த காலத்துல இருந்ததுனால தான் சொல்லி இருக்கு. உபவாசம் என்பது உத்தமமானதாக இருக்கணும், சரியான நோக்கத்தோட இருக்கணும். அது நீ உன்னுடைய குற்றங்கள் திருந்துகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறாரு, உன்னுடைய ஆகாரத்தை பசி உள்ளவனுக்கு என்ன செய், பகிர்ந்து கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. இப்படிப்பட்ட தான தர்ம கிரியைகள் அதுவும் உனக்கிட்ட இருக்கட்டும். ஒரு குறுகின உள்ளத்தை வச்சுட்டு உபவாசம் இருக்காத, உன்னுடைய உள்ள என்ன செய்யட்டும்? திறக்கப்படட்டும். அல்லேலூயா. ஏழைகளின் வேதனையை உணரட்டும். அடுத்தவன் பிரச்சனையும் நீ உணரு, உன் பிரச்சனையை மட்டும் உணர்கிற சுயநலவாதியாக இருக்காது. இப்படி பல அர்த்தங்கள் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம அறிய முடிகிறது. அப்போ உபவாசத்தோடு இந்த காரியங்களும் இணைந்து கொள்ளும் என்றால் நிச்சயமாக இந்த உபவாசம் எஃபெக்டிவான ஃபாஸ்டிங்கா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருமே உபவாசிக்கிறது மிக நல்லது. வீக்லி பரிசேன்னு சொன்னா நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துறேன். அது பரிசேயனுடைய நீதி. அப்போ அவன் நீதியை சொன்னான். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:20 பரிசேயர் சதுசேயருடைய நீதியை பார்க்கிறோம், உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்போ எழுத்தின்படி அதை எடுத்துக்கொண்டால் நமக்கும் கண்டிப்பா வீக்லி ஃபாஸ்டிங் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஃபாஸ்டிங் இருக்கல இயேசு கூட இருந்த நாட்கள்ல அது அவங்க கொஸ்டின் பண்ணாங்க, ஏன் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் ஃபாஸ்டிங் இருக்காங்க, நாங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே, உங்க சீஷர் மட்டும் ஏன் இருக்கல? அவர் சொன்னார், மணவாளன் அவர்களை விட்டு எடுவிடும் நாட்கள் வரும், அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? ஃபாஸ்டிங் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர் ஃபாஸ்டிங் இருந்தார்கள். பவுல் எழுதி வைக்கிறார், உபவாச நாள் தாண்டி விட்டது என்று சொல்லி இந்த கப்பல் யாத்திரை சம்பவத்தில் எழுதுகிறார். அப்ப அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபாஸ்டிங் டேஸ் அவங்களுக்கு இருந்தது என்பதை நாம் அதுல அறிகிறோம். இப்படி இந்த ஃபாஸ்டிங் என்பது மிகப்பெரிய நிறைய நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளையும் கூடவே சரீர நன்மைகளையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. குறிப்பாக சுகத்தை நமக்கு தருகிறது. ஆகவே திட்டமிட வேண்டும். நம்முடைய ஃபாஸ்டிங் நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா மாற்றிக் கொள்ளணும். அது நம்ம செய்யும் பொழுது 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அல்லேலூயா. சுகவாழ்வு என்று சொல்லும் பொழுது அது ஹெல்த்தையும் சொல்லுது, வெல்த்தையும் சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு சுகத்தையும் அது சொல்லுது, நமக்கு உலகத்தில் உள்ள சம்பூரணங்களையும் அது சொல்லுகிறது. ஆமென். ஆவிக்குரிய சம்பூரணத்தையும் அது சேர்த்து
காட்டுகிறது. எல்லாம் சேர்ந்ததுதான் சுகவாழ்வு. அல்லேலூயா. இன்னும் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் என்ன செய்யும்? எழும்பும். நீ உத்தமமாய் உபவாசித்தால், எனக்கு முன்பாக கரெக்டா ஒரு ஆத்மாவை நீ தாழ்மைப்படுத்த அந்த உபவாசம் மேற்கொண்டால், அந்த உபவாச நாட்கள்ல ஒரு சுத்திகரிப்பு, ஆத்மீக சுத்திகரிப்பு, அதை நீ பெற்றுக்கொண்டால், நீ ஏழைகளுக்கு உன் இதயத்தை திறந்தால், கண்டிப்பாக உனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும். உனக்கு உன்னுடைய வெளிச்சம் வந்து விடியற்கால வெளுப்பை போல எழும்பும். அல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சம் சாயங்கால வெளிச்சத்தை போல இருக்காது. சாயங்கால வெளிச்சம் மங்கி 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 போயிடும். ஆனா விடியற்கால வெளிச்சம் என்ன செய்யும்? இன்னும் பிரகாசித்து வரும். அல்லேலூயா. அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு அழகான வெளிச்சத்தை ஆண்டவர் தருவாரா? இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும், உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அழகா இருக்கு. நீ வாழ்க்கையில எங்கேயாவது உனக்கு இருள் இருந்துச்சுன்னா, நீ உத்தமமா உபவாசித்து கர்த்தர் பாதத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொண்டால், உனக்கு அந்த இருள்ல கூட என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும். உன் இருள் மாறும். அடுத்தது அது விடியற்கால வெளுப்பை போல இன்னும் அது பெருகிட்டே வரும். அந்த வெளிச்ச பிரகாசம் கூடிக்கொண்டே வரும். உன்னுடைய அந்தகாரம் எங்க இருந்துச்சோ அது மத்தியானத்தை போல மாறிடும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நான் சுகத்தை வச்சு பேசிட்டு இருக்கிறேன். சுகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் ஒரு பிரகாசத்தை இது காட்டுகிறது. ஆகையினாலே நாம் உபவாசம் என்பதை தெரிந்து கொள்வோம். வாலிப நாட்களிலே பிள்ளைகளுக்கு உபவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்காம அவங்க அதை பயிற்சி பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய வாலிபர்களை பார்த்தா இன்னைக்கு உபவாசம் சொன்னாலே பயந்து நடுங்குவார்கள். உபவாசத்தை ஏதோ வாங்கி விழுந்துருவாங்க நினைச்சு பயப்படுவார்கள். உண்மையில அவங்களுக்கு தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்ய மனசுல பயப்படுறாங்க. பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. சனிக்கிழமை வந்து ஜெப நாள், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். 2 நாட்களும் பல வீடுகள்ல பிரேக்பாஸ்டே இருக்காது. அல்லேலூயா. காலை உணவு வைக்கவே மாட்டாங்க. சண்டே வந்து காலை உணவு இருக்காது. பிள்ளைகள் எல்லாம் ஏதாவது குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நேரா சர்ச்சுக்கு வந்துடணும். சர்ச்சு முடிச்சுட்டு போய் தான் மத்தியானம் தான் என்ன கிடைக்கும்? சாப்பாடு. அப்போ சின்ன வயசுல இருந்தே அதுகளை அப்படி ட்ரெயின் பண்றது. தேவ பக்தியில் பிள்ளைகளை பயிற்றுவித்து வளர்த்துவது நமக்கும் ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப அவங்க சுகவாழ்வு தொழிற்கும், அவங்க வாழ்க்கை விடியற்கால வெளிச்சத்தை போல பிரகாசித்துக் கொண்டே வரும். அவங்களுடைய அந்தகாரங்கள் என்ன ஆக மாறும்? நிச்சயமா மத்தியானத்தை போல மாறும். அல்லேலூயா. அவங்களுடைய எலும்புகளை கர்த்தர் நின்னமுள்ளதாக்குவார், நித்தமும் நடத்துவார், ஆத்மாவை திருப்தியாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார், வற்றாத நீரூற்ற போல மாற்றுவார். அல்லேலூயா. அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் பிசகாது. நம்ம அந்த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளை கவனித்து அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சோம்னா அந்த ப்ராமிசஸ், அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நமக்கு சொந்தமாகும். அல்லேலூயா. சோ இப்படி அந்த பிரேயர் டே அண்ட் தி டே ஆஃப் தி லார்ட், அல்லது ஆராதிக்கிற நாள், ஜெபிக்கிற நாள், இது ரெண்டுலயும் அந்த மார்னிங் உணவை ஒதுக்கினாலே வாரத்துக்கு 2 தரம் என்ன ஆச்சுது? பாஸ்டிங் ஆச்சுது. எக்ஸ்ட்ரா ஒண்ணு எனக்கு ஒரு நாள் நைட் எடுத்துக்கிட்டா அது வந்து பரிசை நீதியை தாண்டி போயிடும். அல்லேலூயா. அதுக்காக எண்ணி வச்சு நியாயபரமான கிறிஸ்தவர்களா மாறக்கூடாது. எதுவுமே நம்ம கிருபையின் கிறிஸ்தவர்கள். அதனால நம்ம எண்ணிக்கையை வச்சு சட்டத்திட்டத்தை பிடிச்சு அப்படி இல்லை. மன சந்தோஷத்தோட நாம பாஸ்டிங் இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு சரீர சூழ்நிலை நிமித்தம் இப்படி நான் சொல்றது செய்ய முடியாது. அதனால ஆண்டவர்கள் அடிச்சு போட மாட்டாரு, கோபப்பட மாட்டார். நம்முடைய தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர், நம்மை புரிந்து கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா. எனக்கு உபவாசம் பண்ண முடியல, ஓகே, ஆனா ஜெபிக்க முடியும்ல. அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ஒருவேளை உபவாசிக்க முடியாட்டா கொஞ்சம் அதுக்கேற்ற ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஜெபத்துல உட்காரலாமே. மற்ற வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆண்டவர் பாதத்துல உட்கார போறேன் ஐயா. அந்த உட்காருதலே அந்த காத்திருப்பு என்று சொல்லுவது. காத்திருத, வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். அவர் பாதத்துல உட்கார்றது, அந்த உட்கார்றதே நமக்கு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்கள், இந்த காரியத்தை மனதில் கொள்ளுங்கள். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். ஓசியா 9:16.
எப்பிராயிமர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். இப்ப ஆண்டவர் எப்பிராயிம் என்கிற தன்னுடைய ஜனத்தின் ஒரு பகுதியை பார்த்து கோபத்தோட வேதனையோட பேசுறாரு. இவங்க வெட்டுண்டு போயிட்டாங்க, அவங்க வேறும் என்ன ஆயிடுச்சு, இப்போ உலர்ந்து போயிடுச்சு, இனி அவங்க கனி கொடுக்க எந்த சான்ஸும் இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்ல அவங்க கண்டிப்பேன்னு அடுத்து சொல்றாரு. அப்போ இதுல நம்ம பார்க்கும் பொழுது வேர் உலர்ந்து போயிடுச்சு, வேர் உலர்ந்து போயிடுச்சு. வேர் என்றால் நமக்கு தெரியும், அந்த செடியுடைய அந்த மரத்தினுடைய பேஸ்மெண்ட் என்னதுதான், வேர் தான். ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் பில்லர் போடுறோம், அதுக்கு ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நம்ம போடுறோம், அதான் அந்த கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட். அதே மாதிரி ஒரு செடிக்கு ஒரு மரத்துக்கு பேஸ் என்னதுதான், வேர். வேர் இல்லாட்டா அது நிக்க முடியாது, அதை தாங்கி நிக்கிறது வேர் தான், அதை பிடிச்சு நிறுத்தி இருக்கிறது வேர் தான். பேஸ்மெண்டே உலர்ந்து போயிட்டுன்னா எப்படி இருக்கும்? செடியுள்ள என்ன எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கு? இனி அது கனி கொடுக்குமா? அது கனி கொடுக்க மாட்டாது. அல்லேலூயா. ஆகவே சிலவிட பார்த்தா பேஸ்மெண்டே என்ன ஆகுது, அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? இன்னைக்கு தெய்வீகத்தின் அஸ்திவாரங்கள், நல்ல நீதி நெறியின் அஸ்திவாரங்கள் உலகம் முழுவதிலும் அசைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நான் சொல்ல கரெக்ட் தானே? நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் எப்படி இருந்தது? அந்த உலகத்தினுடைய கான்செப்டுகள், கொள்கைகள், கோட்பாடுகள் எப்படி இருந்தது? எந்த மதத்தான் ஆனாலும் எந்த தேசத்தான் ஆனாலும் அடிப்படை இருந்தது, அடிப்படை மனிதநேயம் இருந்தது, அடிப்படை ஒரு சக மனுஷனை மதிக்கிற தன்மைகள் இருந்தது. இன்னைக்கு என்ன ஆகி போகுது? மொத்தத்துல நீங்க உலகத்தை இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஒரு மிருகத்தனமா போயிட்டே இருக்குது. என்ன மிருகத்தனம் சொன்னா, ஒண்ணு எழுத்தின்படி மனுஷனை விட மிருகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரிதானே? பெற்ற டாகுக்காக உயிரே கொடுப்பான், பக்கத்துல இருக்க மனுஷன் செத்தா அதை பற்றி கவலையே படமாட்டான். நாய் மனுஷனை கடிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் கடிக்கிறது விட்டுறணும். மனுஷனை கடிச்சா அதை நாய இது பண்ணு, அரசு பண்ணு, அல்ல நாயை பிடின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் என்ன இது எந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது? அதனால நாயெல்லாம் அடிங்க நான் சொல்லல, ஆண்டவரும் அப்படி விரும்பல. எல்லா மிருகத்தையும் நம்ம காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம வைக்கணும்னு தான் விரும்புகிறார். ஆனா நாயை வைக்க வேண்டிய இடத்துல நாயை வைக்கணும், மனுஷனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைக்கணும். நாய்க்கும் பூனைக்கும் ஒவ்வொருத்தர் செலவு பண்றத பாத்தீங்கன்னா எப்பா அது பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை பிடிச்சிருக்கு. இன்னைக்கு சிலருக்கு பார்ட்னருடைய ஸ்தானத்தையும் பிடிச்சிருக்கு. கேவலம். அப்படியெல்லாம் ரொம்ப மோசமாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. மிருகம் அதுக்கு பாருங்க, இங்க எப்படி தெரியல, அமெரிக்கால எல்லாம் பிளைட்ல அதுக்கு தனி சீட் கொடுத்துடலாம். நமக்கு பயமா இருக்கு, நம்ம பக்கத்துல உட்கார போறது ஆடா நாயா? நான்லாம் ரொம்ப பயப்படுவேன், நாயினாலே பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாயை வெளியே கிடந்தா பிரச்சனை இல்லை, அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அது கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கிறது, பூனையை கொண்டு வீட்டுக்குள்ள பெட்ல போடுறது, பூனைக்கு முடி ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. முந்தின காலத்தோட இப்பதான் விஞ்ஞானம் அறிவெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இப்பதான் இதெல்லாம் நல்லா செய்யறாங்க. ஒரு சில திருன்னு முடிக்கிறத பார்த்தா உங்க வீட்டுல இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கேர் எடுத்துக்கிடுங்க. நம்ம வசனம் தான் சொல்லு, நாய்களுக்கு அந்த வசனம் படிக்க மாட்டீங்க. நாய்களுக்கு ஆமா, அது எடுத்துப்படி டாக்ஸின்னு சொல்லுது. நாய்கள் துன்மார்க்கர்களை பத்தியும் சொல்லுது. அது மேல மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ், அதுதான் அந்த நாய்கள். பைபிள் அதை ரெஃபர் பண்றது மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ், அவங்களத்தான் அந்த நாய்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனாலே அதான் நாயின் கரையத்தை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அது என்னது? அந்த மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் உடைய அந்த கிரயம், அந்த அவனுக்கு அதுல கிடைச்சதை கொண்டு இங்க என்ன செய்யக்கூடாது, சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது மொத்தத்துல மிருகம் இது பண்ணுது. இன்னொன்னு என்னன்னா, பைபிள்ல நிறைய இதை மிருகம்னு சொல்லி இருக்க பார்த்தா மெஷின்ஸ் அத தீர்க்க தரிசன புத்தகத்துல எப்படி வரும், மிருகங்கள் அப்படின்னு வரும். அப்போ பாருங்க, இன்னைக்கு மெஷின்ஸ் ஆர் ஓவர்டேக்கிங் ஹியூமன்ஸ் இல்லையா?
இன்னைக்கு கம்ப்யூட்டர் நம்மகிட்ட கேள்வி கேட்குது, நீ ஹியூமன் என்று நிரூபி. கேட்குதா இல்லையா? நீங்க நிறைய வெப்சைட்டுக்குள்ள நம்ம போகும்போது அது கேட்குது, நீ ஹியூமனா ரோபோவான்னு என்ன செய்யணும், இப்போ நிரூபிக்கணும். அதுக்கு பேர் கேப்சாவா, அதை டைப் பண்ணுன்னு சொல்லுது. எங்க தலைகளா போயிட்டு பாருங்க. நம்மள அது கேள்வி கேட்குது, மெஷின் கேள்வி கேட்குது, நீ மனுஷனா, நீ என்ன மாதிரி மெஷினான்னு அது கேட்குது. இப்படி போயிட்டு இருக்கு. அது சீக்கிரமாக ஒரு பயங்கர மாற்றம் வரப்போகுது. இப்போ தொழில்துறை எல்லா துறைகளிலும் மெஷின் ஆதிக்கம் வந்துவிட்டது. மெஷின் ஆதிக்கம் வந்துவிட்டது. மக்களுக்கு வேலை இல்லை, எங்க போய் நிற்குமோ தெரியல. இப்படியே நீங்க கொஞ்சம் இதெல்லாம் இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல தீர்க்கதரிசனங்கள்ல எழுதி இருக்கிறது ஃபாஸ்டா நிறைவேறி கொண்டே வருது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப பயங்கரமான டேஞ்சரஸ் வேர்ல்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய அடுத்த தலைமுறை இதை எப்படி தாக்கு பிடிக்க போகுதுன்னு தெரியல. ஆனபடினால நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது. நல்ல பிரின்சிபிள்ஸ் அண்ட் பாலிசிஸ் கிடையாது. அதனால நீதிமன்றங்களில் கூட நீதி நியாயங்கள் சரியாக என்ன செய்கிறது இல்ல, கிடைக்கிறது இல்ல. ரொம்ப பயஸ்டா எல்லாம் போய் கொண்டிருக்கிற பரிதாப காலம். எங்கே நியாயத்தை எதிர்பார்க்கிறோமோ, ஒழுக்கத்தை நல்லொழுக்கத்தை எதிர்பார்க்கிறோமோ, அங்கே அவ்வளவு கேடுபாடுகளும் இருக்கிறது. யாரை நம்பி நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்பது, படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும், எதை நம்பி எதை செய்கிறது, அந்த மாதிரி அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம். அப்ப அதுக்கு மேல நிக்கிற சாதாரண மக்கள் என்ன பண்ணுவார்கள்? அல்லேலூயா. ஆனால் அந்த வேர்கள் உலர்ந்து போனாலும் உலர்ந்த எலும்பு கூட்டங்களையே உயிர்ப்பித்த கர்த்தர் உயிர்ப்பிக்க இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்னு, அந்த வேர் முதல்ல பேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். வேர் சப்ளை லைன். அந்த செடிக்கு தண்ணீரையும் ஆகாரத்தையும் சப்ளை பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது எதுதான்? வேர் தான். அந்த வேர் நல்ல ஜீவனோட இருந்துச்சுன்னா அது இந்த ஆகாரத்தை எடுத்து அந்த செடியை போஷித்து கொண்டே இருக்கு. சப்ளை அது வழியா தான் வருது. இப்ப அதுவே வறண்டு போச்சு, வளர்ந்து போச்சுன்னா அந்த செடி எப்படி சாப்பிடும்? அது எப்படி பிழைக்கும்? அது கிடைக்க வேண்டியதெல்லாம் கட்டாயி போகும். அதப்போ நாளுக்கு நாள் வாடி 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 கடைசியில பட்டுதான் போகும். ஏன்னா வேறானது உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நமக்கு வரவேண்டிய நன்மைகள் கிடைக்காதபடி, அடிப்படை வாழ்வுக்குரிய வாழ்வாதாரங்கள் கூட கிடைக்காம, ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட இன்னைக்கு பறிபோகின்ற நிலையிலே இந்த உலகத்திலே மனுக்குலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காற்று, தண்ணீர் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு இலவசமா தந்த ஜீவாதார பொக்கிஷங்கள். இன்னைக்கு சில இடங்கள்ல ஏற்கனவே தண்ணியை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். விலை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொரோனா காலத்துல இருந்து என்ன ஆரம்பிச்சுட்டு சுவாசிக்கிற காற்றை கூட என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, விலை கொடுத்து சிலிண்டர் வாங்கி வச்சு என்ன செய்ய வேண்டியதாச்சு. ஆமா, இப்ப கூட டெல்லியில தீபாவளி காலத்துல பட்டாசு விட்டு அப்படியே பொல்யூட் பண்ணிடுவாங்க. கடுமையா இருக்கும். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவளி முடிஞ்சு 9வது நாள் அங்க போயிருக்கேன். எனக்கே அதை இறங்கி நின்று பயமா இருக்கு. நம்ம புகையை சுவாசித்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மிஷினரி சொல்றாரு, பாஸ்டர் நீங்க 9 நாள் கழிச்சு வந்துட்டு இப்படி சொல்லுறீங்க. நாங்க அந்த தீபாவளி அன்னைக்கெல்லாம் இங்க உட்காந்து இந்த நச்சுக்காத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு நாளுமா சுவாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவர் சொன்னாரு, இப்ப சில கடைகள் வந்திருக்கு, அந்த கடைகளுக்குள்ள போய் உட்கார்ந்தா மூத்துல மாட்டி விடுவான். 1 ஹவருக்கு பைசா கொடுத்தா போதும், என்ன செய்யலாமா, ஃப்ரெஷ் ஆக்சிஜனை சுவாசித்துட்டு போகலாம். எங்க டெல்லி பட்டணத்தில் நடக்கிற விஷயம். அப்போ நம்ம உலகம் மனுஷனுக்கு இலவசமா தேவன் தந்த சப்ளை லைனே இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, கட் ஆயிட்டே இருக்குது. எல்லாமே ஒரு வளர்ந்து போகின்ற ஒரு பரிதாபத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸ் தண்ணியை கையில எடுத்துக்கிறான். இலவசமா குடிச்ச தண்ணியை அவங்க இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ விலை கொடுத்து வாங்கி பாட்டிலா வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு. இப்படி எதை பார்த்தாலும் நம்முடைய ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த சப்ளைஸ் எல்லாம் கட்டாகி உலர்ந்து போகின்ற ஒரு பரிதாபங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்தா விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா மக்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நாட்டுல பொருளாதாரம் வளருது, அதுக்கு தகுந்த சம்பளம் உயர்ந்தான்னு பார்த்தா உழைக்கிறவனுக்கு சப்ளை குறைக்கப்படுது, வளர்ந்து போகுது. இப்படி நிறைய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா
வேறானது உலர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களை சொல்ல முடியும். அப்போ நம்ம அதை தியானிக்கணும். யார் குடும்பத்துல, யார் தனி வாழ்க்கையில எனக்கு வர வேண்டிய நன்மை கட்டாகிறது அல்லது குறைந்து போச்சு, அது வறண்டு போய்கொண்டே இருக்கு. ஒரு நாள் வளமா இருந்தது, இன்னைக்கு இல்லையே. என் குடும்பத்துல, என் வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சமாதானம் எனக்கு இருக்குமே, அந்த சமாதானம் என்ற சப்ளை இன்னைக்கு கட்டாயி போச்சு. வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. என் ஃபேமிலினா நான் அவ்வளவு ஹாப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இல்லையே, அன்பு இன்னைக்கு அன்பு எங்க கிடைக்குது? கல்யாணம் முடிஞ்ச உடனே அன்பெல்லாம் நான் எதிர்பார்க்கிறதோட நல்லா கிடைக்கும்னு நினைச்சேன். பிள்ளைகள் வந்த உடனே பயங்கரமா நினைச்சேன். ஆனா அந்த சப்ளை லைன் எல்லாம் இன்னைக்கு உலர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. யாருடைய வாழ்வில் இது இருக்கிறதோ உண்மைதான், நம்முடைய வேர் உலர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தால் உலர்ந்த வேர்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. உலர்ந்து துண்டு துண்டா கிடந்த எலும்பு கூட்டத்தை ஜீவனுள்ள சேனையாய் மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர் இவைகளெல்லாம் நமக்கு உயிர்ப்பித்து தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்திலே நலிந்து போயிருக்கிறீர்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமை எப்படி? இந்த கோயத்து தேசத்துக்கு நான் வரும்பொழுது இனி படிப்படியா என்னுடைய பொருளாதாரம் எங்கேயோ உயர்ந்து போயிரும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு சர்வை பண்றது கஷ்டமா இருக்குது என்று சொல்லி இந்த சப்ளை லைன் கட்டாயி அல்லது உலர்ந்து போய் கிடக்கிறது. வேதனையோடு இருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. லாபான் என்கிற எஜமான் யாக்கோபுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்காம உத்தமமா உழைச்ச யாக்கோபுக்கு 10 முறை சம்பளம் மாத்தினான். 10 முறை சம்பளம் மாத்தினான்னா சம்பள குறைப்பு செய்தான். ஆனா பாருங்க, கர்த்தர் யாக்கோபை வளர்த்தினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். லாபான் கொடுக்காதத கர்த்தர் என்ன பண்ணார்? கொடுத்தாரு. அது வேற கடைசி புடுங்கிறதுக்கு பார்த்தான். இவன் புறப்பட்டு அவன் ஊருக்கு புறப்பட்ட உடனே இருக்கிறதே என்ன பண்ணிட்டு விட்டுறலாம், புடுங்கிட்டு விட்டுறலான்னு பார்த்தான். கர்த்தர் நேரடியாவே எச்சரிச்சிட்டார். லாபான் யாக்கோபுக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாது, நேரடியாவே எச்சரித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறவர். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்வாதாரம், ஆவிக்குரிய விஷயத்துக்கான வாழ்வாதாரம், எல்லா சப்ளையும் நமக்கு நல்லா தருவதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுல எது உலர்ந்து போதோ நீங்க ஸ்பெஷலா எடுத்து கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்தால் நீ கேட்கிறதை ஆண்டவர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாதா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இத்தனை வருஷமா நான் பாடாப்படுறேன்னு அவருக்கு தெரியும். அது சில வேளை நீங்கள் கேட்காதபடியினால் நீங்கள் என்ன செய்யலன்னு சொன்னாரு, பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னார். அப்படிதானா? நீங்கள் வேற பாவம் செய்ததில்லை, நீங்க அதுக்கு தகுதி இழந்தும் போகல. ஆனா என்ன செய்யலையா? கேட்கலையே. என்னை கேளு அப்படிங்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் நான் சொன்னனே, உனக்கு கேட்க சமயம் இல்லை. சும்மா நான் வரிய தரணும்னு நீ இருக்கிற, நான் தருகிற தேவன் தான். ஆனாலும் நீ இப்ப சின்ன குழந்தை இல்லையே, நீ ஏதோ கிறிஸ்துவ வழியே நிக்கிற ஆள் இல்லையே. நீ உள்ள வந்தாச்சு, வசனம் படிக்கிற, எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய். நீ கேட்கும் பொழுது உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திராகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுல எது தடைப்பட்டு இருக்கிறதோ தேவ மக்கள் அதை ஸ்பெஷலா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலர் உண்மையா உழைக்கிறீங்க, உத்தமமா உழைக்கிறீங்க. உங்க கூட உழைக்கிறவங்க உண்மையா இல்லை, டைமுக்கு முன்னாடி போதுக்கு வாய்ப்பு இருந்தா போயிடுவாங்க. வேலையை அடுத்தவன் தலையில சாத்த முடிஞ்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, பாவப்பட்டவன் தலையில வச்சு எல்லாத்தையும் சுமத்துவாங்க. இதெல்லாம் எல்லா ஆபீஸ்லயும் எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான். ஆனா நீங்க உத்தமமா உழைங்க, கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் தருவார். எஜமான்கள் நம்முடைய உழைப்பை பார்த்து சம்பளம் தருவாங்க, கர்த்தர் நம்முடைய உத்தமத்துக்கும் சம்பளம் தருவார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது இவங்க தர மாட்டாங்க. யாராவது உண்மைக்குன்னு தனியாக சம்பளம் போடுறாங்களா? யார் உத்தமன் கண்டுபிடிச்சு அவனுக்கு மட்டும் சம்பளம் உயர்வு கொடுக்கிறாங்களா? கிடையாது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, நமக்கு ஆண்டவர் தருவார். அதனால ஒருவேளை நீங்க கடினமா உழைத்தோம், உங்களுக்கு அந்த சப்ளை லைன் கிளியரா இல்லாம வளர்ந்து போய் கிடக்குதுன்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் அந்த கம்பெனி மூலம் தர வேண்டியதை தருவார். அதற்கு மேல எப்படி தருவாரோ எனக்கு தெரியாது, அவர் தருவார். அல்லேலூயா.
நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கர்த்தர் தருவது அதிசயமான வழிகளில தருவார். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய வருமானத்துல வீண் செலவுகளை தவிர்த்தாலே பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். சொல்றது கரெக்டானா? நம்ம திட்டமிட்டு வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருப்போம். வீண் செலவு, ஆக்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், நம்ம எதிர்பாராத செலவுகள் வர்றதுதான் நம்மளை என்ன பண்ணுது, நிலை கொள்ளைய வைத்து விடுகிறது. அதை ஆண்டவர் அரசு பண்ணி அதை கிளியர் பண்ணி கொடுத்தாலே நமக்கு பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுவே கண்டிப்பாக உங்க சப்ளை லைன்ல எது கட்டாயி கிடக்குது, எது உங்களுக்கு உலர்ந்து போய் அல்லது அது பாதியா அறகுறையா கிடக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த எலும்புகளை குறித்து சொன்னனே, உலர்ந்த எலும்புகள் சொல்லிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷ எலும்பு நம்ம சரீரத்தில் உள்ள எலும்புல நினமுள்ளதாக்குவார்னு பார்த்தோம். இந்த எலும்புகளை நிறைய காரியத்துக்கு பைபிள் ஒப்பிட்டு சொல்லுது. அதுல உறவுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுது. எலும்புகளை உறவுகள் உயிர்ப்பிக்க பெறுதல் என்பதும் நமக்கு ஒரு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. மனுஷன் உறவுகளின் நடுவிலே வாழ்கிறவர், ஒரு சமூக பீயிங்காக, ஒரு சமூகவாசியாகத்தான் ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்கிறார். அவனுக்கு ஒரு குடும்பம், அவனை சுற்றி ஒரு மனித சமுதாயம் இருக்க வேண்டும். அப்ப அந்த குடும்பம் என்று சொல்லுவதில் பல உறவுகள் வருகிறது. மனித சமுதாயத்தில் வாழும் பொழுது பல உறவுகள் வருகிறது. இந்த உறவுகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா மனுஷன் நல்லா இருப்பான். அல்லேலூயா. அவன் மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய உழைப்பும் நல்லா இருக்கும், அவனுடைய பேச்சு நல்லா இருக்கும், அவனுடைய நடைமுறை, இந்த அதாவது பிஹேவியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எப்போ அவனுக்கு இந்த உறவுகள் பாதிக்கப்படுதோ அவன் மனசு கட்டப்படும், பலவித சிந்தனைகள் அவனுக்கு வரும், உள்ள பல எரிமலைகள் எல்லாம் எழும்போம், எல்லாமே சேர்ந்து மொத்தத்துல குழப்படியா மாறும், வாழ்க்கை எல்லாம் பாதிக்கப்படும். அப்ப உறவுகள் மிக முக்கியம். இந்த உறவுகளை பற்றி பைபிள்ல பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஆதியாகமம் 2, 22, 23. மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். மண்ணில் எடுக்கப்பட்டபடியினால் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். அல்லேலூயா. மனுஷன் முதல் வருஷம் ஆதாமுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக படைத்தார். அவளை அவர்கிட்ட கொண்டு வந்த உடனே அவன் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். அல்லேலூயா. அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு மனைவி என்பவள் எலும்பில் எலும்பு. அன்னைக்கு அவருக்கு எழுத்தின்படி லிட்டரலி எலும்பில் எலும்பு. நமக்கும் அந்த ஞானார்த்தத்தின்படி நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் தந்த மனைவிமார், ஒவ்வொரு கணவனுக்கும் ஆண்டவர் தந்த மனைவி யாரு? எலும்பில் எலும்பு. விசுவாசிக்க முடியுமா? அல்லேலூயா. நல்லா தான் விசுவாசிக்க முடியும். கொஞ்சம் 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 நம்ம எதிர்பார்த்து இல்லைன்னா விசுவாசிக்க கஷ்டம்தான். ஆனா அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எலும்பில் எலும்பு. அப்ப இந்த கணவன் மனைவி உறவு எலும்பில் எலும்பாகிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. அந்த உறவு ரொம்ப முக்கியம். அந்த உறவு சரியா இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் எழுந்து நிமிர்ந்து நிக்கலாம், ஒரு மனுஷி எழும்பி நிமிர்ந்து நிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு மனமா இருக்கும்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதியாகமத்திலே இந்த 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியுடன் இணைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதே வார்த்தையை சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாய் இருப்பார்கள். அல்லேலூயா. They shall be one. ரொம்ப ஆச்சரியம். They shall be one. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு உண்டு, எனக்கு பாட தெரியல. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா, கணக்குல மேத்தமெட்டிக்ஸ்ல 1 + 1 = 2, ஆனா கல்யாணத்துல 1 + 1 = 1.
அப்படி ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வந்து குடும்ப வாழ்க்கை அதுல கணவன் மனைவி உறவுன்னு சொல்லும் போது 1+1 என்கிற மேத்தமெட்டிக்கல் இதை கொஞ்சம் மாற்றி 1+1 இஸ் என்னதுன்னு ஆக்கிட்டாரு. 1. நீங்க 2 பேரும் இணைக்கப்பட்டாலும் நீங்க 2ஆ மாற மாட்டியே. எத்தனை பேரா தான் இருப்பீங்க? 1ஆ இருப்பீங்க. அது உண்மை. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாமுக்குள்ள இருந்துதான் என்ன செய்தாரு? எடுத்தாரு. அவனை மண்ணில இருந்து எடுக்கும் போதே பக்கத்துல இன்னொரு கொஞ்சம் கூட மண் எடுத்து இவளை உருவாக்க முடியும் அவரால். அவன் திட்டமெல்லாம் உண்டு. ஆனா அவர் அப்படி செய்யல. இவனை உருவாக்கி இவனை ஜீவ சுவாசத்தை கொடுத்து இவனை நடமாட வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில இவனுக்கு ஒரு மயக்க இதை கொடுத்துட்டாருல. முதல் மயக்க கொடுத்துருக்கு என்ன சொல்லுவீங்க படிக்கிறதுக்கு? அனஸ்தீசியா. முதல் அனஸ்தீசியா கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர் தான். முதல்ல விலாயெலும்பு ஆபரேஷன் நடத்தினது யாரு? சர்ஜரி. எப்போ பயங்கரமான சர்ஜரி. அவரே நின்று நடத்தி இதெல்லாம் செய்து ஒரு நோக்கம் இல்லாம செய்வாரா? கொஞ்சம் போல மண்ணை அள்ளி அங்க முடிச்சிருக்கலாமே, ஏவாளை உருவாக்கி இருக்கலாமே. அது செய்யாம இப்படி எல்லாம் செய்தாருன்னா அவர் ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காரு. ஃபேமிலி கப்புள் என்ன ஒரு தம்பதி கணவன் மனைவினா என்ன, அவருக்குள்ள இருந்த அந்த பெரிய தரிசனம் புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு உலகம் கணவன் மனைவி உறவை சும்மா விளையாட்டா கையாடுது. கல்யாணம்னா சும்மா நினைச்சா கல்யாணம், நினைச்சா டைவர்ஸ், எல்லாம் இஷ்டத்துக்கு போகுது. எல்லா ஒழுங்குகளும் கெட்டு போன ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை கவனிக்கணும். ஒரு மனைவியா ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா 2 பேரும் 1. அப்போ இந்த கான்செப்ட பாருங்க. ஆதாமுக்குள்ள இருந்து எடுத்து ஆதாமுக்கு அவளை ஒரு மனுஷியா உருவாக்கி அவன்டே கொடுக்கிறாரு. அப்ப 2 ஆளா மாறினாங்க. 2 பர்சனாலிட்டிஸ். But they are one, they shall be one ன்னு சொல்லிட்டாரு. Hallelujah. So wife is a complement to a husband and she is not at all a supplement. Complement and supplementக்கு 2 வித்தியாசம் இருக்கிறது. காம்ப்ளிமெண்ட்னா அவனை நிறைவாக்குகிறவள். Hallelujah. சப்ளிமெண்ட்னா அவனோடு கூடுதலாய் சேர்க்கப்படுகிறவள். அப்ப மனைவி என்பவள் கூடுதலா சேர்க்கப்பட்டவள் அல்ல. அவள் நம்மை நிறைவாக்கும்படி தேவனால் தரப்பட்டவள். இது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் மறுபக்கம் ஒய்ஃப்ஸும் அப்படிதான். உங்க ஹஸ்பண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தந்தது உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா தந்திருக்கிறார். உங்களை நிறைவு செய்யும்படி தந்திருக்கிறாரே ஒழிய உங்களுக்கு கூட ஒரு அடிஷனல் சேர்க்கையாக ஆண்டவர் செய்யலையா, தரலையா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இந்த காம்ப்ளிமெண்ட் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவள் தான் என்னை நிறைவாக்குகிறாள், அவர் தான் என்ன பண்றாரு? நிறைவாக்குறார். அப்போ அவ இல்லைன்னா எனக்கு பாதி போன மாதிரி, அவர் இல்லைன்னா எனக்கு பாதி போன மாதிரி. அப்போ அந்த ஒரு கான்செப்ட்ல ஆண்டவர் இணைச்சிருக்கிறார். அந்த உறவு ரொம்ப முக்கியம். அதான் கரெக்டா சொன்னாரு. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்னப்படுவாள்? அவருக்கு பெயர் போடுற ஒரு வேலையாண்டவர் கொடுத்திருந்தார். எல்லா மிருகங்களுக்கு என்ன செய்யும்? பெயர் போடு. எல்லா பறவைக்கும் பெயர் போடு. ஆண்டவருக்கு போட தெரியாம இல்ல, இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். பெயர் போட்டுட்டே இருந்தாருல, இவ்வளவு கண்டோட இவளுக்கு ஒரு பெயர் போட்டுச்சாரு. என்ன பெயர் போட்டாரு? இவ மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் இவள் யாரா இருப்பாள்? மனுஷியா இருப்பாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உங்க குடும்பங்களை நீங்க ரொம்ப கவனிங்க. அந்த எலும்புகள், அந்த உறவு உலர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த உறவு உலர்ந்த எலும்பாக என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. ஹோல் டோட்டல் லைஃபை அது பாதிக்கும். சந்ததிகளை பாதிக்கும். எல்லாத்தையும் பாதிக்கும். உங்க சுபாவங்களை பாதிக்கும். உங்க நித்தியத்தையும் பாதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சிலரை மரணத்தின் வாயிலாய் எடுத்துக்கொண்டார். அது நம்முடைய குற்றம் அல்ல. தேவன் அப்படி நடத்துறார். விடோஸ் அண்ட் விடோவஸா இருக்கிறவங்க நீங்க பாரப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நான் விதவைகளின் நாயகர். அல்லேலூயா. I am the husband of the widows. அதான் சரியான அர்த்தம். அல்லேலூயா. நாயகர்னா ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் இழந்துட்டோமா மரணத்துல, அப்போ நான் உனக்கு அந்த ஸ்தானத்துல இருப்பேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. வேற யாரும் அந்த ஸ்தானத்தை நிரப்ப முடியாது, கர்த்தரால் நிரப்ப முடியும். அல்லேலூயா. அதனால அது வேற. மற்றபடி நாம சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒத்து போக முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் இணைத்ததை மனுஷன்
பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லியிருக்காரு. நம்ம பிரிக்க கூடாது. அல்லேலூயா. நோ டைவர்ஸ். அதாகும் தேவனுடைய திட்டம். அது இயேசு மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல அப்படியே அப்பட்டமா சொன்னார். எப்பா, மனுஷனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்கினார் என்பது ஒன்றும் தெரியலையா? அப்போ அவங்க கேட்டாங்க, அது மோசே எங்களுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து மனைவி என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு, தள்ளி விடலாம். அதாவது தள்ளுதல் சீட்னா டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டுடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இயேசு சொன்னாரு, அது மோசே உங்க இருதய கடினத்து நிமித்தம் அதை என்ன செஞ்சாரு, அனுமதித்தார், இடம் கொடுத்தாரே ஒழிய ஆதி முதலாய் தேவனுக்குள் அந்த சிந்தை கிடையாது. ஏன் மோசே இடம் கொடுத்தாரு? இவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு தள்ளி விட்டுட்டே இருப்பான், அவ அலைஞ்சு தெளிவா. அப்ப அட்லீஸ்ட் நீ டைவர்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பா, இன்னொருத்தனாவது அவளுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். அப்படி உள்ள ஒரு மென்டாலிட்டியில தான் இவங்க ஒரு பெண்ணோடு வாழ முடியாம தள்ளி விடுகிற கடின இருதயத்தை பார்த்து தான் மோசே என்ன பண்ணாரு, அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். உலகத்துல அப்படிதான் நடக்குது. தேவன் வைத்த ஒழுங்குல மனுஷன் நடக்காட்டா அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் பல இதை வச்சு எப்படியாவது ஒரு கொஞ்சமாவது சரிப்படுத்தி பார்ப்போமே அப்படி. ஆனா தேவனுடைய உள்ளத்தில் அந்த டைவர்ஸ் என்கிற பிளானே கிடையாது. மல்கியாவில் சொல்லி இருக்கு, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால டைவர்ஸுக்கு போயிடாதீங்க. இன்னைக்கு உலக கவர்மெண்ட்ஸ் கோர்ட் ஆஃப் லா அதை ஈஸியாக்கி தந்து கொண்டே இருக்கிறது. ஆனா தயவு செய்து தேவனை அறிந்த பிள்ளைகள், கிறிஸ்துவின் சீடராக மாறின பிள்ளைகள், அது நமக்கு நம்முடைய வழி அல்ல. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா ஒரே ஒரு இதை சொன்னாரு, பேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய என்று ஒண்ணு வச்சார். அப்ப அதையும் அசம்ஷன்ல செய்யக்கூடாது. பேசித்தன முகாந்தரத்தினால இவ்வளவு தள்ளி விடுறேன், அவரை விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு சொன்னா நீ அதை நிரூபிக்கணும். சும்மா ஏதோ பிளண்டா ஏதோ சொல்லி யாரோ சொல்லதை கேட்டு யாரோ பிரிச்சு விடுறதுக்கு கோழுக்கதை கட்டுவான், காணாதது கண்ட போல சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். இப்ப ஏஐ டெக்னாலஜில என்ன வேணாலும் சொல்லி உங்களை ஏமாத்தலாம். விவேகமா இருக்கணும். கடைசியில கத்தட்ட கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. தேவ மக்களே, அந்த உறவில் யாருக்கு இன்னைக்கு அந்த சந்தோஷம் முதல்ல குறைஞ்சி அன்பு குறைஞ்சி அப்படி போகுதுன்னா உடனே செக் பண்ணுங்க. அது கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிட்டு வாடி கடைசியில உலர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. உலர்ந்து போயிட்டு உயிர்ப்பிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா கர்த்தர் எல்லாம் செய்ய வல்லவர், அது வேற. அல்லேலூயா. ஆனா நம்ம அந்த அளவுக்கு விடக்கூடாது. ஆமென். அது வாடும் பொழுதே அது உடனே என்ன பண்ணணும், ஆண்டவரே என்று கூப்பிட்டு கரெக்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுங்க. மூணாவது ஆளை தேடாதீங்க. முதல்ல எடுத்த எடுப்புல போயிட்டு அம்மாட்ட சொல்லுது, அப்பாட்ட சொல்லுது, பாஸ்டர்ட்ட சொல்லுது, அதெல்லாம் ஒரு ஒழுங்கு கிடையாது. கணவன் மனைவி இருக்கிற உறவு எது, அது விசேஷமான உறவுங்க. அதுக்கு இடையில எந்த பாஸ்டரும் வர முடியாது, எந்த அப்பாவும் வர முடியாது, அம்மாவும் வர முடியாது, யாருமே செய்ய முடியாது, வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அதுக்கு இடம் வைக்க கூடாது. உடனே போன் இருக்குதா, வாட்ஸ்அப் இருக்கா, சும்மா ஒரு சின்ன அசைவு வந்தா போதும் உடனே அதை அங்க பெற்ற வீட்டுக்கு தெரிவிக்கிறது. அப்போ அவங்க ஒரே கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களை நிம்மதியா நீ இருக்க விட மாட்டார். கொஞ்சம் சகித்துக் கொள்ள முடியாதா? தீமையை சகிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அநியாயமாய் பாடுகளை சகிப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் பைபிள் எழுதி வச்சிருக்கு. இந்த வசனம் யாருக்கு கண்ணிலையாவது பார்த்து கண்டுதான், ஒரு தடவையாவது கண்டுதான்? பைபிள 10 தடவை வாசித்தேன்னு சொல்ற ஆளுக்கு கண்ணில இது என்ன செய்யாது, சாதாரணமா பட சாத்தானே மறைச்சு விட்டுருவான். ஆனா சொல்லி இருக்கு, அநியாயமாய் பாடு சகிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதுக்கு என்று நீங்கள் பாத்தீங்களா? அந்த வசனம் ஒரு ரூபாயிலிருந்து கூட அநியாயமா அது பேதுருல இருக்குன்னு நினைக்கிறேன். பேதுருவின் நிருபத்துல இருக்கு. அதாவது ஒரு வசனம் சொல்லுது அநியாயமாய் பாடு செய்ய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது நன்மை செய்து பாட அனுபவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப நம்முடைய அழைப்பு மேன்மையான அழைப்பு, நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போற அழைப்பு, நித்திய காலம் வாழ வைக்கிற அழைப்பு. ஆனா அந்த அழைப்புல ஒரு பார்ட் என்னன்னா, அநியாயமா என்ன செய்யணுமா, குற்றம் செய்து பாட அனுபவித்தா அவன் சகிச்சுட்டு போவான், வெளியே சொல்லாம எப்படியாவது சகிச்சுட்டு போவோம், அது வேற. இது அநியாயமாய் ஒரு குற்றமும் செய்யாம நம்ம மேல வீண்பழி சுமத்தப்பட்டு
அப்போ அது அதுக்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம நன்மை செய்தோம், அந்த ஆளுதான் நமக்கு நேரம் குதிகால தூக்குவார். நன்மை அனுபவித்தவன் தான் என்ன பண்ணுவான்? சும்மா நமக்கு எவனோ ஒரு அந்நியம் பண்ணிட்டு இருந்தான்னா பெருசா நம்மள அது தொடாது, நம்ம உள்ளத்தை உடைக்காது. ஆனா நம்மளே வளர்த்தி விட்ட ஆளு நமக்கு விரோதமா எழுப்பி நிற்கும் போது அது எப்படி இருக்கும்? பயங்கரமா. ஆமா, கோலியாத்தெல்லாம் பார்த்தா தாவீது சும்மா கல்லை தூக்கிட்டு இறங்கிட்டார். ஆனா அப்சலோம் எழும்பின பொழுது துண்டை போட்டு முகத்தை மூடிட்டு என்ன பண்ணார்? போனார். அதனுடைய வேதனையும் காயமும் ரொம்ப வித்தியாசம். சொந்த மகன் எழுப்பி நிற்கிறான், அது கோலியாத்து எவனோ ஒருத்தன், பலிஸ்தன், எதிரி. அப்ப எல்லாருக்கும் இப்படிதான். ஆனா கர்த்தர் சிலவேளை இதெல்லாம் அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆத்துமாவை அவர் இன்னும் வெளியேறப்பட்டு தான் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. காரணம் இல்லாம நோக்கம் இல்லாம அவர் இதெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. சரி, எதுக்காக சொன்னோம்? இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்க, மனைவி சில வார்த்தை பேசிட்டானா அதை சகிக்க முடியாது ஐயா. கணவன் உங்களை கொஞ்சம் ஹார்டா நடத்திட்டாருன்னா அதை சகிக்க முடியாதாம்மா. வேலை ஸ்தலத்துல என்ன சொன்னாலும் சகிச்சு போவீங்க, இல்லைன்னா சம்பளம் போயிடும், வேலை போயிடும். அங்க எல்லாம் சகிக்க முடியும், சொந்த வீட்டுல என்ன செய்ய முடியாது, சின்ன வார்த்தை கூட சகிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். கர்த்தர் நமக்கு தந்த குடும்பம் எத்தனையோ பேருக்கு மனைவி இல்ல, கணவன் இல்ல, வேதனையோட இருக்கும் பொழுது உங்களுக்கு மனைவியை கணவனை உயிரோட தந்திருக்கிறாருன்னா எவ்வளவு நல்லா வச்சு நடத்தணும். அல்லேலூயா. சகிக்க கற்றுக்கொள்ளுங்க, பொறுமை வரட்டும். பைபிள்ல 2 வித பொறுமை எழுதி இருக்கும், உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே தமிழ்ல பொறுமைன்னு இருக்கும், நீடிய பொறுமைன்னு இருக்கும். ஆங்கிலத்துல ஒண்ணுக்கு பேஷியன்ஸ் கொடுத்திருக்கோம், நீடிய பொறுமைக்கு லாங் சஃபரிங் அப்படி கொடுத்திருக்கோம். அது அர்த்தமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்ப பொறுமைன்னு சொன்னா சாதா பேஷியன்ஸ், பொறுமையா இருக்கிறது. மற்றது நீடிய பொறுமைன்னு பைபிள் சொல்றது என்னன்னா லாங் சஃபரிங், நீண்ட காலம் பாடுபடுதல். நீண்ட காலம் பாடுபடுதல், பாடுபட்டு சகித்து கொண்டு பொறுமையா இருக்கிறது. ஏங்க இவர் இப்படி பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. உங்களுக்கு தாங்க இயேசு இதை பேச வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் நமக்கு நம்மளை மகிமையா உருவாக்குறதுக்காக கர்த்தர் செய்யறது. பரமக்குயவன் நம்ம இவர் களிமண்ணை போல கையில எடுத்து அவர் விரும்பின ஷேப்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. அதுல சில சமயத்துல அந்த குயவன் என்ன பண்ணுவாரா, அடியே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி அந்த ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதை வச்சு அப்படி பண்ணுவார். அவர் நினைச்சது பரட்ட இடத்துல ஒரு அடி அடிச்சிருவார், பழையபடி தொழிலா மாத்திடுவார். அது தொழில்னா எங்க பாசை, எங்க ஒரு பாசை என்ன சொல்லுவீங்களோ களிமண். ஆமா ஆமா, அத அழகா அப்படியே ஷேப் பண்ணி பார்ப்பாரு. அது சரியா வரலன்னா அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மொத்தத்துல திரும்ப என்ன செய்யணும், ஒரு அடி அடிச்சு திரும்ப போட்டு பிசைஞ்சு திரும்ப எடுத்து அடுத்த ட்ரையல் எடுப்பார். இதுதான் நம்ம லைஃப்ல நடந்துச்சு. அல்லேலூயா. அதனால நீங்க இனி ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி பாடுகளை துன்பங்களை தந்தா பயப்படவே கூடாது, கலங்க கூடாது, சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் என்கிட்ட இன்னும் வேலை செய்துட்டு இருக்காருன்னு சந்தோஷப்படாது. அல்லேலூயா. அவர் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உருவாக்கிட்டு இருக்கிறார். ஒரு பாடும் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டாருன்னு அர்த்தம். நான் என்ன செஞ்சாலும் அவர் எனக்கு ஒரு தண்டனையும் தர மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு பொய்ய சொன்னேன், அதுக்கு ஒரு தண்டனையும் வரல. அன்னைக்கு அது பொய்க்கு மேல உள்ள செஞ்சேன், அதுக்கு என்ன வரல. அப்படின்னா கர்த்தர் உன்னை கைவிட்டா, சம்திங் ராங்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை என்ன பண்றாரு, சிட்சிக்கிறா. அல்லேலூயா. தகப்பனுடைய கையினால சிட்சிக்கப்படுவது நல்லது. சரி, நான் எடுக்கிற சப்ஜெக்ட் ஒண்ணு, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு, யாருக்காக போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க தயவு செய்து பாடுகளினாலும் தோண்டு போகாதீங்க. அல்லேலூயா. சொந்த குடும்பம், கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிக்குள் வருகிறத தயவு செய்து நல்லா சகிச்சு பொறுத்து அன்பு பாராட்டுங்க. நீங்க சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாதீங்க. அதை இதை விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருங்க. சின்னதை எடுத்து அவ்வளவு திருப்தியே ஆகணும், அவருக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுத்தே ஆகணும்னா அது சரியில்லை. உங்களை பாடம் படிச்சு கொடுப்பதற்கோ ட்ரைனிங் கொடுப்பதற்கோ டீச் பண்றதுக்கோ ஆண்டவர் கணவனை மனைவியை தரல. 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமா இருங்க, ஒன்றா இருங்கன்னு தான் தந்திருக்காரு. அல்லேலூயா. இந்த ஒன்றா இருப்பதுல நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. இயேசுவே சொன்னார், இந்த பூமியிலே தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான்
செய்வேன்னு சொன்னார். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து பிரேயர் பண்றது வெரி சக்சஸ்ஃபுல் பிரேயர். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் ஒருமனப்பட முடியும். மற்றவங்க இன்னொரு ஆளை நம்ம ஒருமனப்படுத்துறதே கஷ்டம். நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க, வாழ்க்கையே பகிர்ந்து கொண்டவர்கள். அப்ப கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நீங்க பகிர்ந்து கொண்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. பிரசங்கிகளின் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு, ஒண்டியா இருக்கிறவனுக்கும் இருவரா இருக்கிறவனுக்கும் உள்ளதெல்லாம் நிறைய எழுதி. ரெண்டும் சேர்ந்து உழைக்கலாம், ரெண்டும் சேர்ந்து சத்துருவை எதிர்த்து நிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க விசேஷமாய் கர்த்தர் உங்களை இணைத்தது. முதல்ல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. அவனுக்கு நல்ல மனதிருப்தியும் ஆத்மீகத்தில் சரியான ஒரு பேலன்ஸ் குரோத்தம் எல்லாம் வரணும்னா அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவனுக்கு ஏவாளை கொடுத்தார். ரெண்டாவது ஆண்டோடைய மெயின் நோக்கம் மத்திய மல்கியா 2:15 இருக்கு, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்கு தான். அதனாலதான் அவர் மிருகங்களை உண்டாக்குன மாதிரி பறவைகளை உண்டாக்குன மாதிரி மனுஷன் உண்டாக கடவன்னு கண்டபடி மனுஷனை உண்டாக்காம ஒருத்தனை உருவாக்கி அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியை கொடுத்து அவங்கள இருந்து ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க முயற்சித்தார். அல்லேலூயா. சோ நம்ம கல்யாணத்துல ஆண்டோடைய நோக்கம் நம்முடைய தனிமை மாறுதல். தனிமைன்னா அந்த உள்ளத்துல இனி அந்த மாதிரி அங்கலாய்ப்புகள் தனிமை இதெல்லாம் இல்லாம ஒரு திருப்தி வாழும். ரெண்டாவது நம்ம பிள்ளைகளை தேவ பக்தியுள்ள சந்ததியா நம்ம ஒண்ணு சேர்ந்து வளர்த்தி ஆளாக்கணும். அல்லேலூயா. அது பக்தியுள்ள பெற்றோரால தான் முடியும். பெற்றோர் ஒருமனமா இருந்தா தான் முடியும். டைவர்ஸ் பண்ணிட்டு போறவங்க அவங்க போயிடுறாங்க. கடைசியில் பெற்ற பிள்ளைகள் படுகிற பாடு என்ன சங்கடம். அமெரிக்க தேசத்துல எல்லாம் இதை ஈஸியாக்கி கொடுத்துட்டா, இப்ப ரொம்ப ஓவரா ஈஸியாக்கிட்டாங்க இஷ்டத்துக்கு. ஐயோ சொன்னா கஷ்டம். பாஸ்டர்மார் அவ போற திஸ் இஸ் மை தேர்ட் ஒய்ஃப் அவர் வெக்கம் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மா சொல்லலாம் இந்த செவன்த் ஒய்ஃப் he is my seventh husband. அது சொல்லு எப்பா. அப்ப பாருங்க எப்படி போகுது வேதத்தை மறக்கிறது. அதுல என்ன ஆகுது, இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு சில சமயம் தாய் பெற்ற தாயா இருக்கும், தகப்பன் யாரோ ஒரு தகப்பனா இருந்திருப்பார், சொந்த தகப்பன் போயிருப்பார். அது சிலோட தகப்பன் பெற்ற தகப்பனா இருப்பாரு, தாய் நம்பர் 2 நம்பர் 3 தாயா. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு நிறைய டார்ச்சர் வருது. இதனாலதான் அவன் என்ன பண்றான், 911 அப்படின்னு ஒரு நம்பரை சின்ன பிள்ளைகளுக்கு எல்கேஜிலே சொல்லி விடுறான். உங்க வீட்டுல ஏதாவது தொந்தரப்பெல்லாம் உடனே எதாவது கூப்பிடு, 911 கூப்பிடு. அடுத்த நிமிஷம் போலீஸ் நிற்கும். உடனே தகப்பனையும் ஸ்டெப் மதர் ஸ்டெப் ஃபாதர் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவான், கொண்டு போய் தான் விசாரிப்பான். எனக்கு எல்லாம் முதல்ல இது என்னடா இது பிள்ளைகளை போட்டு இந்த மாதிரி கெடுத்து வைக்கிறான்னு பார்த்தா அவனும் அர்த்தம் இல்லாம வைக்கல. இந்த பிள்ளைகளுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பெருகுது, வீட்டுக்குள்ள நிறைய தீமைகள் நடக்குது. அப்ப அவன் அதுக்கு உதவி செய்யறதுக்கு அதுங்களுக்கு சின்ன வயசுல ஏபிசிடி படிச்சு கொடுக்கறானோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் என்ன படிச்சு கொடுக்கறான், 911. அல்லேலூயா. நான் முதல் முறை அமெரிக்கா போயிருக்கும்போது தெரியாம 911 அடிச்சிட்டேன். அந்த கோட்ல அப்படி ஏதோ வந்ததா, தொடர்ந்து அடிச்சிருக்க வேண்டியது. நான் 911 அடிச்சேன், அவன் 5 நிமிஷம் கூட அதெல்லாம் தட்டிட்டு நிற்கான். பிறகு அவர் சொல்லி அடிச்சாரு, இவர் பாருங்க வந்திருக்கிறாரு, தெரியாம பண்ணிட்டாரு, நல்ல வேலை புரிஞ்சுட்டு போனான். இல்லைன்னா நேரம் கொண்டு போய் வச்சுதான் விசாரிப்பாங்க. அல்லேலூயா. ஆகவே எத்தனை பாதிப்புகள் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு எத்தனை பாதிப்புகள், நம்முடைய தெய்வீகத்துக்கு எத்தனை பாதிப்புகள். இதையெல்லாம் புரிந்து கர்த்தர் தந்த மனைவியோடு கணவனோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அன்போடு ஐக்கியத்தோடு புரிந்து கொள்ளுதலோடு வாழ்வீர்களாக. அதுல ஏதாவது உலர்ந்து போயிருந்ததுன்னா அந்த உலர்ந்த எலும்பையும் உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராகவே. கர்த்தரை தேடுங்க. நீங்க முதல்ல 2 பேரும் சார்ட் அவுட் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா 2 பேரும் சேர்ந்து யார்கிட்ட போங்க, கர்த்தர்கிட்ட போங்க. அது ஒன்னும் உங்களால செய்ய முடியலன்னா கடைசியில நல்ல ஒரு பாஸ்டரை பார்த்து என்ன செய்ய வேண்டியதுதான், ஆலோசனை கேட்க வேண்டியது. அது தப்பு கிடையாது. அதை எடுத்தெடுப்புல அப்படி 3ஆம் நபர்கிட்ட செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆதியாகமம் 29:14 யாக்கோபு லாபானுடைய வீட்டுல போனோன்னா லாபான் சொன்னாரு, நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றார். அல்லேலூயா. அப்போ இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் சொல்லல, சகோதர உறவு, பிளட் ரிலேஷன். அவன் யாக்கோபு லாபானுடைய அக்கா மகன் வந்திருக்கான்னு சொல்லி அவன் சொன்னா, நீ என்னுடைய எலும்பு வா வீட்டுல, என் வீட்டுல வா
அப்படி சொல்லி அரவணைக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீது ராஜாவை அந்த முதல் 7 ஆண்டுகள் வந்து அவர் எப்ரோன்ல ராஜாவா இருந்தாரு. யூதா கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவா இருந்தாரு. மற்ற இஸ்ரவேலர்கள் அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ளல. அவங்க சவுலின் குமாரனுக்கு பின்னாலே இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டம் வந்தது. அப்பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து 1 நாளாகமம் 11:1 சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள். சோ எல்லா உறவுகளுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த உறவு உலர்ந்து போய் இருக்கிறது, அதை சரிப்படுத்த இயேசு விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சகோதரர்களுக்குள்ள பகை இருக்கிறதா, அதை கர்த்தர் விரும்பல. யாவரிடத்திலும் சமாதானமா இருங்கன்னு சொல்றார். எல்லாருக்கும் நாம் இலவசமாய் தேவனிடத்திலிருந்து பெற்ற மன்னிப்பை நமக்கு தீமை செய்தவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்றாரு, இலவசமா கொடுக்கணும்னு சொல்றார். அப்போ பகையை வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை தரல ஆண்டவர். நமக்கு we cannot justify, அதை வந்து நியாயப்படுத்தி பேசவே முடியாது. எந்த பகையும் இருக்கக்கூடாது, மன்னித்தே ஆகணும். அப்ப இதுக்கெல்லாம் முடியாம இந்த உறவு உலர்ந்து போச்சு. ஒன்னா வளர்ந்த அண்ணன் தம்பி, ஒன்னா வளர்ந்த அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, இன்னைக்கு ஊருக்கு போனா கூட அவங்கள ஏன்னு கேட்காம நீங்க பிளைட் ஏறி வந்துடுறீங்க. கர்த்தருக்கு தப்பு யார் பக்கம் இருக்கும் அது ரெண்டாவது. ஆனா ஒப்புரவாகிறதுக்கு முயற்சி யார் தான் எடுக்கணும் சொல்லுங்க? நான் தான் எடுக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசா கோபப்பட்டான், யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் போயிட்டுன்னு சொல்லி, அப்பா மரிக்கிற நாட்கள் வரும், இவனை கொன்னு போடுவேன்னு சொன்னான். அப்படி பகையாளியா ஏசா மாறிட்டான். அது நிமித்தமே யாக்கோபு ஊரை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை, நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. உயிர் தப்பி வந்து சேர்ந்தான் மாமனார் வீட்டுல. 20 வருஷங்கள் தாண்டி திரும்ப சொந்த ஊருக்கு போலாம். அப்பாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதத்தின்படி அந்த ஊர் அவனுக்கு தான் சொந்தம், அந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான் கானான் தேசத்துல. அதுக்கு மேல அண்ணனும் சேஷ்டபுத்திர பாகத்தை ஏற்கனவே விட்டு போட்டாச்சு. அப்ப கம்ப்ளீட் இவனுக்கு தான் சொந்தம். அண்ணனை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணன் செய்யூர் மலை தேசத்துக்கு போயிட்டான். ஆனால் பாருங்க, அவன் திரும்ப வர்ற வழியில ஆள் அனுப்பி ஏசாவை சந்திச்சு அவனை மீட் பண்றதுக்கு ஒப்புரவாக்குறதுக்கு அவன் வேலை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நினைச்சிருக்கலாமே, நான் என்ன செய்தேன், அம்மா சொன்னாங்க நான் போனேன், அப்பா ஆசீர்வதிச்சாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், இவன் எதுக்கு இப்படி கொலவரியா என்னட்ட பேசினான், அவன்கிட்ட நான் இதுக்கு போனோம் என்று பல நியாயங்கள் இவன் பேசி இருக்கலாம். இந்த நியாயங்கள் எல்லாம் இல்லை. கர்த்தர் என்ன 20 வருஷ உழைப்பிலே ஒரு பக்கம் லாபான்ட்டு கஷ்டப்பட்டேன், ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நான் இப்ப சந்தோஷமா என் வீட்டுல போய் செட்டில் ஆக போறேன். போற வழியில அண்ணன் பக்கத்துல தான் இருக்கிறான். நம்ம போவோம், ஒன்னு ஒப்புரவாகும். இந்த ஒப்புரவுக்கு முயற்சி எடுத்தது அன்னைக்கு ராத்திரி அவனுக்கு உண்டான கலக்கத்துக்கு ஒரு அளவு சும்மா இருந்த நம்ம ஊர்ல சொல்லுவோம், மிசிறு கூட்டுல கை விட்டுட்டான்னு சொல்லி, எறும்பு கூட்டுல கையை கொண்டு விட்டுட்டான், தாடியை கொண்டு விட்டுட்டான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நலமாச்சு. ஆனா கடைசியில் அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாயிருந்தது. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாகவே கருதுகிறார். அல்லேலூயா. எனவே கண்டிப்பாக எல்லா உறவுகளும் மெயின்டைன் பண்ண கற்றுக்கொள்ளணும். நிறைய உறவுகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம எந்த உறவையும் கட் பண்ணி விட வேண்டாம். நாம பகை வைக்க வேண்டாம். எந்த ஒரு பழிவாங்கும் தன்மையோ எரிச்சலோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் இன்னைக்கு தீமை செய்தா நாளைக்கு நன்மை செய்வான். இன்னைக்கு எதிரியா காட்டுறவன் தான் நாளைக்கு நண்பனா நிற்பான். எல்லாம் மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான். அதனால நம்ம மாறாதவரை அறிந்திருக்கிறோம். நம்மளும் இந்த மாதிரி உறவுகளை எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணுவது மிகவும் ஆசீர்வாதம். இந்த உறவுகளில் இன்னொரு வசனம் வாசிப்போம். வாசிங்க. எபேசியர் 5:30. எபேசியர் 5:30. நாம் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களா இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இயேசுவுக்கு நம்ம உறவு, இயேசுடன் கூடுகிற உறவும் எலும்பில் எலும்பா இருக்கிறோம் சொல்லி ஆச்சரியமா இருக்கு. தெய்வீக உறவு எப்படி கணவன் மனைவி உறவு சொல்லி இருக்கு, மற்ற சகோதர உறவுகளை சொல்லி இருக்கு. அதே மாதிரி இப்போ அதை விட மேலாக
இயேசுடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்து சேர்ந்தோமோ, அப்ப அவருடைய சரீரமாகி சபையில இணைக்கப்பட்டுச்சோம். நாம ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவோடு உள்ள உறவும் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஆன சகோதரருடைய உறவும் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு உறவும் சேர்ந்ததுதான் சபை. அந்த உறவு சரியா வெளிப்படுத்தப்படுகிற ஆராதனைக்கு பேரு கர்த்தருடைய பந்தி ஆராதனை. கர்த்தருடைய பந்தி ஆராதனையில நம்ம கர்த்தரோடும் மனுஷனோடும் ஒப்புரவா இருக்கிறேன்னு சொல்லுவோம். கர்த்தருடைய உறவையும் கர்த்தருக்குள் கிடைத்த அந்த கிறிஸ்தவ சகோதர உறவு, பிரதர்ஹுட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளான சகோதர உறவு, இதையும் நம்ம மெயின்டைன் பண்ணி நிக்கணும். கிறிஸ்துவோட உறவை உலர்ந்து போக விட்டுறவே கூடாது. அதுதின பர்சனல் ஜெபம், பிரேயர், தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட பைபிள் வாசிப்பு, இது ரெண்டும் தான் அந்த இயேசுவோடு உள்ள உறவுக்கு சரியான வேர்கள். அல்லேலூயா, ஆணி வேர்கள். தனிப்பட்ட ஜெபம் குறைஞ்சாச்சுன்னா அந்த வேரே உலர்ந்து போகுதுன்னு அர்த்தம். இயேசுவோடு உள்ள ஐக்கியமே விட்டு போகுதுன்னு அர்த்தம். பைபிளை தனிப்பட்ட முறையில வாசிக்க தவறினால் அதுவும் அந்த வேர் என்ன பண்ணுது, மெயின் கனெக்டிங் லிங்கே உலர்ந்து போகுதுன்னு அர்த்தம். அதனால தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட பைபிள் ரீடிங், வசனம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, இதெல்லாம் சந்தோஷமா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு அது என்றைக்கும் மாறாம காத்துக்கிடணும். அல்லேலூயா. நான் செடி, நீங்கள் கொடிகள். நீங்க ஒட்டப்பட்டிருந்தா தான் நீங்க கனி கொடுக்க முடியும். நீங்க ஒட்டு இழகி போச்சுன்னா உங்களால ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அப்போ அந்த இயேசுவோடு உள்ள எலும்பில் எலும்புன்னு சொல்றத ரொம்ப நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது ரெண்டு காரியங்களை சுருக்கமா சொல்லி நான் ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். நான்காவதாக, நம்முடைய ஆத்துமா பாவத்தால் உலர்ந்து போகிறது, அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 31:10 சொல்லுகிறது, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அக்கிரமத்தினாலே எலும்புகள் என்ன செய்துச்சான்? உலர்ந்து போயிட்டான். சங்கீதம் 32:3-4 சொல்லுகிறது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இந்த முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரியுது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்போ அந்த 3வது வசனம் சொல்லுது, நான் அடக்கி வைத்த மட்டும், அந்த பாவத்தை நான் அடக்கி வைத்த மட்டும், அக்கிரமத்தை உள்ளுக்கு அடக்கி வைத்த மட்டும், அது என் எலும்புகளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? உலர்ந்து போக பண்ணிட்டு இருந்தது. அப்புறம் நான் என்ன செய்தேன்? வாய் திறந்து அறிக்கையிட்டேன். அல்லேலூயா. 5ஆம் வசனம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. பாவத்துக்கு இடம் கொடுத்தா வாழ்க்கையில ஆத்மீக எலும்பே என்ன செய்து போகும்? உலர்ந்து போவோம். சரீர எலும்பும் சேர்ந்தே உலர்ந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவம் என்று சொல்லுவது, நம்மை படைத்தவர் எதை வேண்டான்னு வச்சாரோ அதை தொடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை படைத்தவர் எதை செய்யாதேன்னாரோ அதை செய்யக்கூடாது. நம்மை படைத்தவருக்கு எது பிடிக்கலையோ அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்துக்கு சரியான ஒரு அர்த்தம் சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்லுவார்கள், குறி தவறுதல். அப்போ தேவன் ஒரு குறி வச்சிருக்கிறார். மனுஷன் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும். அவர் வச்ச குறி நம்ம தப்பக்கூடாது. மிஞ்சி போனாலும் அது பாவம் தான். அது அடையாம இருந்தாலும் அது என்னதுதான்? பாவம் தான். அப்போ கர்த்தர் விரும்புகிற அந்த அனுபவத்துல வாழணும். மிஞ்சின பஸ்துவானாவும் போக கூடாது, பாவியாகவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அதுதான் அந்த பாவம் ஒட்டாமல் வாழ்வது. பாவத்துக்கு மனுஷன் வல்னரபிளா இருக்கிறான். ஏன்னா பிசாசு பாவத்தை ஒட்டிக்கிட்டே இருக்கிறான். யாரையும் பிடிச்சு பாவம் செய்ய வைக்க மாட்டான். பிசாசு பிடிச்சு வலிச்சு கொண்டு போய் அப்படி செய்ய மாட்டான். ஏவாள்கிட்ட எப்படி டீல் பண்ணான்? வார்த்தையில தான் டீல் பண்ணான். இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு, நல்லா கண்ணு திறந்து நீயே உன்னை உண்டாக்குனவரை போல மாறிடுவார். அப்படி இப்படின்னு கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த வார்த்தை அவளுக்குள்ள கிரியை செய்தது. செயல்பட்டதெல்லாம் யார் தான்? அவன். அவன் வந்து பாவம் செய்ய வைக்கல, அவன் தூண்டி விட்டுட்டு போனான். இதைத்தான் இன்னைக்கு அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பொய்களை அவன் ஊட்டுகிறான். கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகளை நமக்குள்ள விதைக்கிறான். அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அந்த சிந்தனை கற்பந்தரித்து பாவமாக செயலிலே, வார்த்தையிலே, பார்வையிலே அது வெளிப்படுகிறது. அல்லேலூயா. எனவே பாவம் என்பது பயங்கரமானது. பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவம் மனுஷனை மரித்த பிறகு பாதாளத்துக்கு கொண்டு போகிறது. அப்புறம் இயேசுவின் இறுதி நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்கினி கடல்ல கொண்டு தள்ளுகிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? சரீர மரணம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய மரணம் பிளஸ் அந்த இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிற அக்கினி கடலில் தள்ளப்படுகிற மரணம். அல்லேலூயா. பாவம் பயங்கரமானது. பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. பாவம் வந்து ஒரு அகோரமான தோற்றத்துல நம்மளை அப்ரோச் பண்ணாது. அது ஒரு ஸ்வீட் கோட்டட் பாய்சன் ஆக இருக்கிறது. அது பாய்சன் தெரிஞ்சா யாருமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை எடுக்க மாட்டோம். ஆனா அதுக்கு கோட்டிங் எப்படி இருக்கும்? ஸ்வீட் கோட்டடா இருக்கும். நமக்கு இனிமையா இருக்கும், இன்பமா இருக்கும். உலக இன்பம், சிற்றின்பம், அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அப்படிதான் போவோம். ஆனா உள்ளுக்கு என்ன இருக்குது? பாய்சன், விஷம் இருக்கு. உள்ளுக்கு கண்ணீர் இருக்கு. உள்ளுக்கு மரணம் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள்ல விபச்சாரியை குறித்து எழுதி இருக்கு, ரொம்ப வர்ணிச்சு எழுதி இருக்கு. அப்படி அவன் வசீகரிக்கிறான். ஆனா கடைசியில எங்க கொண்டு போய் சேர்ப்பா? உன்னையா பாதாளத்துக்கு, மரணத்துக்கு கொண்டு சேர்ப்பா. இப்படி எல்லாமே பாவம் என்பது எதுவோ பணாசையை தூண்டி விடுறான். பணத்தினால மனுஷன் பாவம் செய்து பணாசைக்கு இடம் கொடுத்து அழிந்து போகிறான். இப்படி பாவங்கள் பொறாமை தூண்டுகிறான், போட்டியை தூண்டுகிறான், எரிச்சலை தூண்டுகிறான், பகையை தூண்டுகிறான். தெய்வ மக்களே, எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. உங்கள் சரீர பாண்டங்களையும் பரிசுத்தமா என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். யோபு 20:11 சொல்லுது, அவன் எலும்புகள் அவனுடைய வாத வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். சிலர் மண்ணிலே படுத்துக்கொள்ள மறிக்கிறது. மறிச்ச பிறகும் அவங்க எலும்புக்குள்ள என்ன இருக்கு? யூத்ல செய்த பாவம், சின்ன வயசுலயே செய்த எல்லா பாவமும் இங்கதான் ஸ்டாக் இருக்கு. அவன் எலும்போட இருக்கு. அது படுத்துக்கொள்ளுது. ஒரு நாள் நித்திய நியாய தீர்ப்புக்கு அவனை அதை எழுப்போம், கொண்டு போய் அக்கினி கடலிலே தள்ளும். அதே வேளையில நான் ஏற்கனவே சொன்னேன், 2 ராஜாக்கள் 13:21 எலிசா அடக்கம் பண்ணப்பட்டார். அப்பொழுது 1 வருஷம் தாண்டி ஒரு யுத்தம் உண்டாகி ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த ராணுவத்தை பார்த்து பயந்து அந்த டெட் பாடியை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க இவருக்கு கல்லறைக்கு மேல. அது வந்து எலிசாவுடைய சரீரத்தோடு டச் ஆச்சு அந்த டெட் பாடி. எலிசாவின் எலும்புகளோடு அந்த டெட் பாடி டச் ஆனோன்னா அது உயிர் பெற்று எழுந்துச்சு. அல்லேலூயா. இவர் செத்து 1 வருஷம் ஆச்சு. இவர் வியாதியா கிடந்து செத்தாருன்னு சொன்னேன். ஆனா 1 வருஷம் ஆகியும் அவருடைய எலும்புக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை. அல்லேலூயா. நம்ம எலும்புகளுக்குள்ள என்ன இருக்குங்க? நம்ம செத்தா நம்ம எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய வல்லமை இருக்குமா? பாவம் இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எப்பொழுதும் பாவத்திற்கு விலகி ஓடணும், வாழ்க்கையை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கடைசியாக பின்மாற்ற வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுதல் என்கிறதை சொல்லி ஜெபிக்க போறோம். மறுபடியும் எசேக்கியேலுக்கு வருவோம். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்திவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பார், இவ்வளவு உலர்ந்த எலும்பு துண்டுகள் கிடக்கிறது, இவைகள் உயிர் பெறுமா? அவர் சொல்றான், உமக்கே தெரியும் ஆண்டவரே. அப்போ நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, வார்த்தையை உரை அப்படிங்கிறார். அப்ப இந்த எலும்புகள் உயிர் பெறணும்னா முதல்ல என் வார்த்தை அதுகளுக்கு கேட்கணும். அல்லேலூயா. வேர்ட் ஆஃப் காட் என்ன செய்ய வேண்டும்? அங்க தொனிக்க பண்ணணும். அடுத்தது நான் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை அவைகளுக்குள் பிரவேசிக்க செய்வேன், அப்பொழுது அவைகள் ஜீவன் பெற்று எழும்போம். அல்லேலூயா.
அது அப்படியே அவர் செஞ்சார். அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதுன்னும் 11ஆம் வசனத்துல அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி கர்த்தர் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏற்கனவே ஆண்டவர் பிள்ளை இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு எலும்பு துண்டு கூட்டம் மாதிரி மாறிட்டோமா? கடமை கிறிஸ்தவர்களா மாறிட்டோமா? ஆவிக்குரிய நிலைமையெல்லாம் வளர்ந்து போச்சா? நம்ம எதுலையாவது பின்வாங்கி இருக்கிறோமா? பின்மாற்றம். அன்றைக்கு பின்மாறி போன இஸ்ரவேலை அது குறித்தது. ஆனா அந்த இஸ்ரவேலை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன்னு தான் இந்த தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன்னை அழைத்தார், தேவன் உன்னை மேன்மையாய் நடத்தி வருகிறார். ஆனா உலகாசை இழுக்க இழுக்க சில விஷயங்கள்ல பின்மாறி இருக்கலாம். இந்த ராத்திரி வேளை கொஞ்சம் உணர்ந்து, ஆண்டவரே உங்க ஆவியை எனக்குள்ள ஊத்துங்கப்பா, உங்க வார்த்தையை எனக்குள்ள அனுப்புங்கப்பா. அந்த வார்த்தையும் ஆவியும் வந்தாச்சுன்னா ஒரு உயிர் மீட்சி வந்துடும். அல்லேலூயா. சிருஷ்டிப்பும் அப்படித்தானே நடந்துச்சு. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்கடவுள் என்று வார்த்தையை சொன்னார், ஆவி அசைவாடி கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் சேர்ந்தோன்னா எல்லாம் என்ன செய்துச்சு? உயிர்ப்பிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த இசைகளை பார்க்கும்போது வார்த்தையும் ஆவியும் சேர்ந்தோன்னா என்ன வருது? உயிர் மீட்சி வருது. இன்னைக்கு கர்த்தர் பைபிள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அதோடு கூட இப்பொழுது அவருடைய ஆவியையும் நமக்குள்ள அனுப்புவாராக. நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. யாருடைய ஜெப வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்கிறது, பின்மாற்றத்தில் இருக்கிறீர்கள், இன்றைக்கு உணர்ந்து அப்பா நான் முன்ன ஜெபித்த மாதிரி இன்னும் ஜெபிக்க என்னுடைய அந்த ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் அதை சந்தோஷமா இப்பொழுதே செய்வார். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் எவ்வளவு ஆசையா ரசிச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே சும்மா கடமைக்கு 3 அதிகாரம் வாசிக்கணும்னு வாசிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா சிலருக்கு ஏதாவது பைபிள் மிஸ்ஸுக்கு பிரைஸ் வாங்கணும்னு வாசிச்சுட்டு இருக்கேன். சில ஊழியக்காரங்க பிரசங்க குறிப்பு எடுக்கணும்னு வாசித்துட்டு இருக்கேன். இது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா வசனத்தை புசிக்கிறதுக்குன்னு வாசித்த காலம் இன்னைக்கு இருக்கா? அது வேணும் இல்லையா? பர்சனல் பைபிள் ரீடிங் இந்த மாதிரி பர்பஸ்களுக்காக வாசிக்கிறது வேற. என்னை கர்த்தருக்குள் கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேசுறார்? டெய்லி நியூஸ் பார்க்கிறோம். இதுல டெய்லி நியூஸ் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அல்லேலூயா. புரியுதா? பல செய்தி பார்க்கிறோம். இது உன்னதரின் செய்தி. என்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக அந்த அனுபவங்களில் பின்மாறி இருக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ அன்பிலே உலர்ந்து போனவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாள் யார் என்ன செய்தாலும் மன்னிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க ஆண்டவருக்குள்ள. இன்னைக்கு உங்க உள்ள என்னாச்சு? பலர் மேல பகை, எரிச்சல் அப்படியே வளர்ந்து போய் கிடக்கு, பின்மாறி போய் கிடக்கு. கர்த்தர் கிரியை செய்ய முடியல. தேவ அன்பு இருந்தா அந்த இடம் செழிப்பா இருக்கும். அப்ப அது தண்ணியே வறண்டு போன மாதிரி அன்பற்ற உள்ளமா இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் மங்கி போயிருக்கா? அது உலர்ந்து போச்சா? ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்சா வல்லமையா இருக்கும், வல்லமையா இருக்கும். கர்த்தருடைய ஆவி என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எனக்கு ஜெபத்தை முடிக்கவே முடியாது அப்படி சொன்ன நீங்க இன்னைக்கு 2 அந்நிய பாஷை பேசுறது கூட சர்ச்சில் வந்தா தான். தனிமையில ஒண்ணும் இல்ல, உலர்ந்து கிடக்கு. கர்த்தர் உங்களை உணர்த்துகிறார். நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணா போதும். இன்னைக்கு அவருடைய ஆவியானவர் நம்ம அசைவாடி கொண்டிருக்கிறார். கண்டிப்பா கிரியை செய்வார். ஒரு நாள்ல செய்த ஊழியம் எங்க பிரதர்? நீங்க ஒரு நாள் செய்த தான தர்மங்கள் எங்க? நற்கிரியைகள் எங்க? யாரோ என்ன பேசி போட்டான். இன்னைக்கு அதனால மனம் உடைந்து எல்லாத்தையும் விட்டாச்சு. யாருக்கு நஷ்டம்? நம்ம ஆத்மாவுக்கு நஷ்டம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். சொன்ன ஆளுக்கு நஷ்டம். அந்த ஆள் தெரிஞ்சு வேணும்னு சொல்லி இருக்க மாட்டார். அவன் சுபாவம் அப்படி. அவனை பிசாசு பயன்படுத்தி விட்டான். உடனே நீங்க எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கியாச்சு. அப்படிலாம் செய்யாதீங்க. பின்மாற்றம் எந்த ரூபத்தில் எந்த நிலையில் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் வந்து உயிரடைய செய்த கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஒரு விஷயம் கூட உயிர்ப்பிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரிடத்திலே உள்ளத்தை திறந்து பேசுங்க. எது குறைவு, எது வளர்ந்து போய் கிடக்கிறது, அது உண்மையை ஒத்துக்கொண்டு நம்ம இப்ப அறிக்கையிட்டோம்னா கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வார். அறிக்கையிடுவோமா? கொஞ்சம் அடுத்த ஆள் காது கேட்காம, ஆனா நீங்க கொஞ்சம் வாய் திறந்தே ஜெபம் பண்ணுங்க. மௌன ஜெபம் வேண்டாம், கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா அடுத்த ஆள் காது கேட்க வேண்டாம். நீங்க எல்லாரும் பிரேயர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. எது எலும்பு உலர்ந்து போய் கிடக்கிறது, சரீரத்தில் வியாதி துன்பத்தினால கஷ்டத்தோட இருக்கிறீங்களா, மிகப்பெரிய வேதனையா, அல்லது உங்க அன்புக்குரியவங்க யாராவது வேதனைப்பட்டு இருக்காங்களா,
ஆண்டவரே அந்த எலும்புகளை நினைவுள்ளதாக்குங்கப்பான்னு சொல்லி நீ கத்தர் நோக்கி மன்றாடுங்க. கத்தர் வசனத்தை தந்தா கண்டிப்பா அவர் கிரியை நடப்பிப்பார். அது நான் திட்டமா விசுவாசிக்கிறேன். கத்தர் நம்ம எல்லாருக்கும் அதை செய்வார். உங்க வேர் எங்கேயாவது பட்டு போய் கிடக்குதுங்களா? சப்ளை லைன் கட் ஆயிட்டா? பேஸ்மெண்டே ஆடிக்கிட்டு இருக்கா? கட்டாயி போச்சா? ஆண்டவர் அதுல கூட அற்புதம் செய்ய விரும்புகிறார். அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்க சம்பளத்துல ஒரு அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஒரு வேலை வாய்ப்பு வாசல் திறக்கிறதுல ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஊரில் உள்ள உங்களுடைய வளங்களை மேன்மையாக்க கத்தரால முடியும். எது இன்னைக்கு வறண்டு போச்சு? எது கட்டாயி கிடக்குது? வேறே கட்டாயிட்டப்பா. அந்த ஆளை நம்பி ஊர்ல உள்ள எல்லாத்தையும் பொறுப்பு கொடுத்துட்டு வந்தேன். அவரே வேற பயிரை மேய்ச்சி போச்சதே ஆண்டவரே. என்னெல்லாம் வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? கத்தரிடத்துல அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. இப்போ வாய் திறந்து அந்த காரியங்களை சொல்லுங்க. சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். கணவன் மனைவி உறவு யார் குடும்பத்துல பாதிப்பு இருக்கு, சின்ன பாதிப்பு இருந்தாலும் அதை பெருசா கொஞ்சம் கன்சர்ன் எடுங்க. சின்னதுதானேன்னு சொன்னா அதுதான் பெருசா மாறுது. அதனால சின்னதுல இருந்தே முளையிலே கிள்ளி இருங்க. முளையிலே கிள்ளி இருங்க. மனைவி மேல என்ன கசப்பு, கணவன் மேல என்ன கசப்பு, என்ன சந்தேகம், எல்லாத்தையும் கிள்ளி எரிஞ்சிருங்க. அப்பா நீங்க தந்த கணவன், அப்பா நீங்க தந்த மனைவி, நான் நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளணும். கர்த்தர் பார்த்து கொள்ளணும். அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். டவுரி, டைவோர்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. உங்க சிந்தனையே வரக்கூடாது. டவுரி வாங்குறது, டைவோர்ஸ் இதெல்லாம் வரவே கூடாது. தெய்வ மக்களுக்கு உள்ளதே கிடையாது. அதை பற்றி சிந்திக்கவே செய்யாதீங்க. டவுரி இன்னும் சொன்னது தரலையா? இனி கேட்காதீங்க பிரதர், விட்டுருங்க. ஆதியில கேட்டதே தப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி போயிட்டு அதுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற என்னத்துக்கு? சந்தோஷமா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. ஹல்லேலூயா. சகோதரரிடத்தில் பகை இருக்கிறதா? அப்பா அம்மாட்ட பிரச்சனை இருக்குதா? யாரிடத்திலும் பகை வேண்டாம், பிரிவினை வேண்டாம். கர்த்தர் நம்மை மன்னித்தார், நாமும் மன்னிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவுல எப்படி இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சர்ச்சில் பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோட உள்ள உறவு எப்படி? ஆமென். இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் இவங்களை தான் நித்தியத்தில் சந்திக்க போறோம், நித்தியத்தில் வாழ போறோம். இந்த உறவுகளை காத்துக் கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் அது பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்களோ, பாவம் உங்களை வஞ்சித்து விட்டதோ, பிசாசு வஞ்சித்துட்டானா, நீ கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய் பிரதர், முத்தம் செய்ய பிரதர், முத்தம் செய்ய சிஸ்டர். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாவத்தை மறைத்தால் நீ வாழ்வடைய மாட்டார். அவர்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டார். அறிக்கை செய்து அதை விட்டு தள்ளி இருக்க. இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. 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 இவ்வளவு நேரம் அதை செய்யட்டா, இப்ப செய்யுங்க, இப்ப செய்யுங்க. கர்த்தர் வேல்யூ பண்ணுவார். ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார். பாவத்தை அறிக்கை செய் மகளே, பாவத்தை அறிக்கை செய் மகனே. பாவ எலும்புகளுக்குள்ள படிந்து கிடந்த நித்தியத்தை பாதிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். எல்லா பின்மாற்ற வாழ்வுகள் மாறட்டும். இன்னைக்கு உயிர் மீட்சி வரட்டும். சப வாழ்வில் ஒரு உயிர் மீட்சி, வசனத்தை வாசிக்கிறதுல ஒரு உயிர் மீட்சி, தெய்வ அன்பின் ஜீவியத்துல ஒரு உயிர் மீட்சி, தெய்வ அபிஷேகத்துல ஒரு உயிர் மீட்சி, ஊழியத்துல ஒரு உயிர் மீட்சி. ஹல்லேலூயா. நற்கிரியைகள் செய்வதில் ஒரு உயிர் மீட்சி. இப்ப ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பரிசுத்தாவி பெற்றவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. இவ்வளவு நேரம் தமிழ்ல ஜெபம் பண்ணோம். இப்போ அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வீட்டுக்கு ஆவியானவர் கிரியை செய்வார். வீட்டுக்கு ஆவியானவர் கிரியை செய்வார்.
தேவன் செய்யவில்லையா? உன்னை அடக்கிக் கொள்ளாது உன் வாய் வெளிவாய்க்கிற கர்த்தர் நம்மையினால் அகப்பட்டோம். கர்த்தர் தந்த ஆவி அபிஷேகத்தால் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கட்டும். வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். இளங்குழ மகனே, இளங்குழ மகளே, இன்றைக்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நாங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று யாரிடத்தில் கர்த்தர் உணர்த்துகிறார். சீக்கிரமாய் ஒரு நாளை குறித்து உபவாசியுங்கள். அன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீ சொன்னவைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உனக்காக செய்யும் போது காரியங்கள் பெரியவைகளாக இருக்கும். பாரம்பரியமானவைகளை உனக்காக நடப்பிப்பார். இறந்து போனதை உனக்கு தருவார். மற்ற அவசரங்களின் விளைவை உனக்கு தருவார். ஆவியின் இரட்டிப்பான வல்லமையை தருவார். அபிஷேகத்தின் தரிசனங்களை தருவார். காலங்கி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலங்கி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா.
ஆண்டவரே. கன்சுபட்டு 2ஆம் நாள் 6ஆம் நேரத்திற்காக ஆண்டவர் நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆரம்பிக்கிற நேரத்தில் 4 நேரம் வரையிலும் பல்லவத்தோட நல்ல கிருபையும் தேவ தயவும் தெய்வத்தோட பிரசன்னமும் தெய்வத்தோட ஒத்தாசையும் தெய்வத்தோட ஆலோசனை வெளிப்படும் மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கூட்டி சேர்த்த மக்களுடைய நிலவரங்கள் ஆழ்ந்து மகனை கருத்தில் பயன்படுத்தின மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் நன்றியோடு சோதரிகிற ஆண்டவரே. உள்ளங்க இளங்களை உயிரிழந்து சொன்ன வார்த்தையின்படியாக எல்லா உள்ளங்க உயிரிழந்து பெரிய சேனையை திறந்து தேவ சமூகத்தில் இளம்பி பிரகாசித்ததால் எல்லா குடும்பங்களும் தனித்தனியாக தேர்கிறார். குடும்பமா சபையார் உயிர்ப்பத்து உலகமா அனுபவத்தினராக எல்லா குடும்பங்களும் ஆசைப்பட்டு உலகத்த முடியாது வேண்டுகிறோம். எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ பிரச்சனை மக்கள் குடும்பங்களை பிரச்சனை மாறி ஒன்று ஐக்கியப்பட்டு சந்தோஷத்தோடு சமூகத்தோடு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை கொடுத்து குடும்பங்களை ஆசிரியர் உணர்த்தபடியா செல்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் சோத்திரம் வாரம் தடப்பட்டுள்ள சோத்திரம் வசனம் பேசுகிற ஊழியக்காரர்கள் சோத்தரிவோம். கத்தனை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி இன்னும் பலப்படுத்த முடியாது, ஆரோக்கியப்படி சுகப்படுத்த முடியாது. கத்தனை வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆராதனை புறப்படுத்த சோத்திரம் எல்லா வசனங்களுக்காக சோத்திரம். எல்லாரும் ஆசீர்வத்து சமாதானத்தோடு அனுப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தரால் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் காவலும் பாதுகாவலும் நம்முடைய எல்லா பரிசுத்தவான்கள் தேசத்தோடு இன்று என்று சகல நாட்களும் கூட இருப்பதாக.